सरोजयुग्मे ब्रह्मेन्द्ररुद्रमुनिवृन्द शिरोभिवन्दे श्रीमच्छटारि यतिराजसुपूजिते च शुद्धं मतीयहृदयं दृढमस्तु लग्नं माता नृसिंहश्च पिता नृसिंहः भ्राता नृसिंहश्च सखा नृसिंहः विद्या नृसिंहो द्रविणं नृसिंहः स्वामी नृसिंहो सकलं नृसिंहः हितो नृसिंहः परतो नृसिंहः यतो यतो वापि ततो नृसिंहः नृसिंहदेवां न परं न किञ्चित् तस्मात् नृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेणे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवज्ञानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडकोपमुनीश्वरम् श्रीरङ्गे संयतीन्दुना करुणया असौस्यादिति प्रेक्षितं ख्यातश्रीनरसिंहकार्यमुनेष्पादां पुजैतिन्दिरम् दान्दिक्षादिदयादिविश्वगुणैः बान्धं बुधाग्रेसनं श्रीमद्रङ्गसदारियो नृपतिं श्रेयोनिधिं संशये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरसदरिगुणा संयमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं नृसिंहे नरहरिषडजिद्योगिने दुःप्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारिप्रभयधिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीक्षटारिं श्रीरङ्गनाथषडकोपेतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरघुवीररघुराषडोपहृद्यं वेदान्तइन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरहरिषडजिद्रङ्गभूकारिजाभ्यां कारुण्यात् श्रीनृसिंहे त्रिहरिषडिभोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावधूगत्वमिषडजिता रङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणार्यं परमदतमनव्याक्रियाख्यातं रङ्गषटारि संयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहार्यषडजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदंसदेशिकेते कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीणसाधनवसं नारायणं योगिनं श्रीमद्रङ्गषटारि योगिचरणन्यस्तात्मरक्षाभरम् श्रीमद्रङ्गषटारि वीररघुराल्लब्धाहमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणे भान्तं महत्त्वं सजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षरब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यम् नारायणाद्य यदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः. ஆச்சரியமான பிரபந்தமானது திருநெடுந்தாண்டகம். அத்த ஐசிங்கருடைய அனுகிரகத்தினால இங்க உங்க மத்தியில அனுபவிச்சுட்டு இருக்கேன். நேற்று திருவள்ளூர்ல ஒரு வாரமா பவித்ரோத்சவம், நாளைக்கு பூர்ணாகுதி, ஆச்சரியமான பாராயணம். மகா பெரியவாள்லாம் இருந்து கைங்கரியம் பண்ண இடத்துல பாராயணத்துக்கு மனுஷாள் இப்போ இல்லை. இருந்தாலும் ஐசிங்கர் சேலையூர் ஏற்படுத்தினால சேலையூர்ல இருந்து வித்தியார்த்திகள் நிறைய பேர் வரா, 20 பேருக்கு வரா. என்ன பாராயணம் நடக்கிறது. அதே மாதிரி காஞ்சிபுரத்துலயும் தேவபெருமாள் சதுல ஆச்சரியமான பவித்ரோத்சவம். அங்கேக்கு இங்கேக்கு என்ன வாசி அப்படின்னு சொன்னா, அந்த தேவபெருமாள் சன்னதியில பவித்ரோத்சவம் பூர்ணமா வேதத்தை பெருமாள் திருச்செவி சாத்துற. பிரபந்தத்துக்கு அங்க வேலையே கிடையாது. அந்த போட்டா போட்டி போறதுனால இது இவாளுக்கு ஏகதேசமான உற்சவம் அங்க. ஆனா பாராயணம் ஆயிடுத்து அப்படின்னா அந்த ஹோமம் பூர்ணாகத்தி ஆயிடும். சாத்து முறையெல்லாம் கிடையாது. அவ மாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எந்த சாத்து முறையும் கிடையாது. ஆனா வீரராவன் சன்னதியில பிரபந்த சாத்துமுறை மட்டும்தான், வேத சாத்துமுறை கிடையாது. பெரியவாள்லாம் ஒரு பண்ணிருக்க ஒரு ரீதி ரொம்ப அழகான ரீதி. அதாவது பிராச்சீன காலத்துல இந்த பவித்ரோத்சவ சமயத்துல வேத பாராயணம் மட்டும்தான். அங்கேயும் சாத்துமுறை கிடையாது. ஆனா சாத்துமுறை இல்லாம இருந்தா நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக என்ன பண்ணா, நித்தியம்
காத்தாள வேளையில திருப்பல்லாண்டு திருப்பள்ளியாட்சி, அதாவது திருப்பள்ளியாட்சி திருப்பாவை இத சொல்லி சாத்துமுறை. சாயங்காலத்து வேளையில கோயில் திருவாய்மொழி மத்திர சொல்லி சாத்துமுறை அப்படி இருந்தது. அப்புறம் கொஞ்ச காலமாக கழிச்சு அத 4000 சேவிக்கிறோம் சொல்லி 4000 சேவிச்சால் கூட இந்த முதல் திருவந்தாதி 2ஆம் திருவந்தாதி சாத்துமுறை கிடையாது. அதனால திருவாய்மொழியில ஒவ்வொரு 10க்கும் ஒவ்வொரு நாள் பாசுரம், திருவாய்மொழி பாசுரத்தை மாத்திரம் வச்சுட்டு இருக்கா. இப்படி அங்க ஏற்பாடு, வேத சாத்துமுறை கிடையாது. ஆக ஆச்சரியமான பெருமாள் நிறைய பேர் சேவிச்சுட்டு இருக்கா. ரொம்ப ஆச்சரியமா நடந்துட்டு இருக்கு. அதுல 4 நாளா இங்கேருந்து போயிட்டு வரது சிரமமா இருக்கு. ஒரு ஆட்டோ வச்சுட்டு போனா கூட சிரமமா இருக்கு. இருந்தாலும் போயிட்டா அந்த சிரமங்கள்லாம் மொத்தம் போயிடுது. இந்த சமத்தை போக்குறவன்றது ரொம்ப ஆச்சரியமான பெருவாள்லாம் அனுபவிக்கிறதுனால தான் அப்படி தெரியுது. அங்க சேவிக்கும்போது அப்படியே ஐசிங்கர் அனுபவிச்ச பெருமாள் எப்படிப்பட்ட பெருமாள் அப்படின்றது கொஞ்சம் மனசுல ஐசிங்கர் நினைச்சுதான் சேவிக்க முடியாது இருக்கு. அதனால அப்படிப்பட்ட உற்சவங்கள் ஏகாந்தோட நடந்துட்டு இருக்கு. இப்போ நாம் நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன்றுரைனேன் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா காமரும்பும் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராதன் நெஞ்சின் உள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே அப்படின்னு 8வது பாசுரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இங்க பல திவ்ய தேசங்களை சாதிக்கிறார். பெருமாளுடைய அனுபவத்துல ஈடுபடும் பொழுது பெருமாளும் ஆழ்வாருக்கு தன்னுடைய அனுபவத்தை மெல்ல மெல்ல காமிச்சு ஆழ்வார பூர்ணமா அனுபவிக்கிறார் பெருமாள். ஆழ்வார பூர்ணமா அனுபவிக்கிறன்னா ஆழ்வார்களுடைய திருவாக்கிலிருந்து வர வார்த்தைகள் இருக்க சாதாரணமான மனுஷால ஸ்தோத்திரம் பண்ணாலே அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷமானது அவன் பிரதிபலத்தை எதிர்பார்த்து பண்றான். அதுக்காக இவன் சந்தோஷப்பட்டு அந்த பிரதிபலனை பண்ணியாருது. ஆனா நாம் பெருமாளை போற்றி உகப்பதெல்லாம் எதையும் எதிர்பார்க்கல. ஆனா நம்ம முதல் பலன் மாத்திரம் எதிர்பார்க்கல அப்படின்னா இது சாதாரண லோகத்துல பண்ற புகழ்ச்சியை விட பெருமாள் விஷயத்துல பண்ணா அது தப்பு இல்லை. அதனால அவன் நமக்கு என்ன ஹிதமோ, ஏன்னா கேட்கறத பெருமாள் திருவிழில கேட்டுருமே. இன்னொருத்தங்கிட்ட கேட்டு பெருமாள் பண்ணலன்னாலும் அது அவனுக்கு ஹிதம் நம்முடைய ஹிதம் அவனுக்கு தெரியும் அப்படின்றதுனால விட்டுடுவோம். இப்போ சாதாரண மனுஷா கிட்ட போய் கேட்டு அவன் பண்ணலன்னா இவ்வளவு நாய் சொன்னது எல்லாம் கஷ்டமாயிடுச்சு பத்தியா அப்படின்னு அந்த மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா பெருமாள் விஷயத்துல அப்படி ஏற்படாது. ஆக எம்பெருமான் ஆழ்வாரனுடைய திருவாக்கிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அவன் சந்தோஷப்பட இன்னும் கேட்போமே. அப்படி இதனால்தான் ஆழ்வார 1000 பாசுரம் பண்ணும்படியா கேட்டு அதுக்கப்புறம் தான் மோட்சத்துக்கு கூட்டு போனான் பெருமாள் நம்ம ஆழ்வார. மாதிரி இந்த ஆழ்வாரையும் பெருமாள் அப்படி மெதுவா பண்ண ஒரு திவ்ய தேசத்தை அனுபவிச்சுட்டே இருக்கும்பொழுது அவனுடைய சௌந்தரியமானது பல திவ்ய தேசங்களுக்கு கொண்டு போறது. ஆழ்வார் அனுபவிக்காத திவ்ய தேசங்களை எல்லாம் கூட கொண்டு போறது அவனுடைய சௌந்தரியமானது. ஆக இந்த பாட்டுல நிறைய திவ்ய தேசங்களை குறிப்பிடுறார். இதுக்கு முன்னாடி திருக்கோவலூர்லயே அனுபவிச்ச ஆழ்வாருக்கு இன்னும் அந்த ஊருள்ள போய் எம்பெருமானை சேவிக்க முடியல, சேவை ஆகல. அது காலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கார். அப்படி இந்த ஆழ்வார் அந்த சமயத்துல சரி மீதி திவ்ய தேசங்களை நினைச்சிட்டு அதாவது புலம்பின்னு இருக்காருன்னா சேவையாலே எனக்கு உன்னுடைய சேவையை தரமாட்டியா, உன் திருவடி எனக்கு என் தலைமையில வைக்க மாட்டேன்னா காமிக்கிறார், பிரார்த்திக்கிறார். அந்த ரீதியில இந்த பாசுரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீரகத்தாய் இதெல்லாம் போன தரம் அனுபவிச்சோம். நீரகத்தாய் அப்படிதான் ஏன் நீரகத்தாய்ன்னு சொன்னோம் அப்படின்னா அந்த பெருமாளுடைய சுபாவமே ரொம்ப கருணை நிறைந்தவன். கருணைன்றது எப்படின்னா உள்ளம் ஊறுக, அவனுடைய நோவு தீரும்படியாக அவனுடைய கவலையை நினைத்து இவன் உருக
அதுக்கு பரிகாரமாக அவனுடைய அனுகிரகத்தை பொழிகிறானோ இல்ல, அனுகிரகத்தை பொழிகிறான்னா ஜலம் மாதிரி. ஆக நீர் போல உருகிற தன்மை உடையவன், உருகுகிற தன்மையை பெற்றிருந்தவன் இருப்பினும் அது அனுகிரகம் பண்றானே, அது பொழிகிறது. ஆக எப்படி ஜலமானது ஜலசோப நீர்மையா, அதாவது குளிர்ச்சி உடையதாக இருந்தாலும் தன்னை அண்டினவர்களுக்கு தாபத்தை போக்கக்கூடியது. வெயில்ல போய் அல்லாட்ட அந்த ஜலத்தை தீர்த்தாமடினோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு சிரமங்கள் போடுறது. நாம கொடாடியில் உட்காந்து குளிக்கிறதோ இல்ல அந்த மிஷினை வச்சுட்டே உடம்புல எல்லாம் பண்ணோம்னா அதெல்லாம் ஏதோ புஷ்கரணிலையோ நதிகளிலையோ நல்லா தீர்த்தாமாடினா அந்த உடம்புக்கு ஏற்படுற ஒரு சௌகரியம் இருக்க அது உணர்ந்தாலும் தெரியும். இந்த வாஷ் குளிக்கிறதுக்காக ஒரு பெரிய தொட்டி எல்லாம் போட்டுருக்காள, அதெல்லாம் குளிச்சோன்னா அதுல அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை. அது வசதிகள் இருக்குன்றது காமிச்சுக்கிட்டு இருக்கலாமே தவிர அதுல அதெல்லாம் குளிக்கிறது குளிப்பே கிடையாது. அவகாச ஸ்நானம் பண்ணி அது இதுல இன்னொரு சுவாரஸ்யம், ஜலத்தினுடைய தன்மை தனுர் மாசம் ரொம்ப குளுமையா இருக்கும், உடம்பு உதரும். ஆனா அந்த பச்சை ஜலத்துல கிணத்துலயோ இல்ல ஆறுலயோ தீர்த்தா பண்ணோம்னா அங்க என்ன சூடு தெரியுமோ, அந்த ஹீதம் அதுல அமுந்துட்டானது குளிர தெரியாது. அப்படி சுபாவன் நீரானது அந்த தன்மையை அவனுக்கு இதத்தையே கொடுக்கும். அப்படிப்பட்ட அதே மாதிரி எம்பெருமானும் நீரகத்தான், குளிர்ந்த சுபாவத்தை உடையவன். அதுல இன்னார் இடையார் என்று பார்க்க மாட்டான். யார் ஆசிரிச்சாலும் அவளுக்கு இது பண்ண ஜலம் எப்படி அந்த ஜலத்தை யார் வேணாலும் உண்டு சாப்பிடலாம், யார் வேணாலும் அதை இது பண்ணலாம். அதுக்கு என்ன ஒரு திவ்ய தேசத்திலயோ இல்ல ஒரு பெரிய பழைய காலத்துல கிராமத்திலயோ, இப்ப எதுவும் பேச முடியாது, பழைய கால கிராமத்திலயோ இந்த துறையில இவாதான் இறங்கணும், அந்த துறையில இவாதான் இறங்கணும் அப்படின்னா ஒரு பாகுபாடு இருந்ததுன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி மகான்கள் இருந்தா, மகான்களை காட்டி மகான்களை பார்த்து அவா ஒதுங்கி போனா. யாருமே எனக்கு நீ ஒதுங்கி போன்னு சொன்னது கிடையாது, பாகுபாடு பண்ணதே கிடையாது. சுவாமியினுடைய அனுஷ்டானத்தை பார்த்த உடனே ஓஹோ நாம இந்த இடத்துல இது பண்ணக்கூடாது, சுவாமியுடைய அனுஷ்டானத்துக்கு விரோதமா இருக்கக்கூடாதுன்ட்டு பிராமணர் அல்லாதவர்கள் கூட அவ்வளவு மரியாதை கொடுத்திருந்த காலம் அதெல்லாம். அப்படி பாகுபாடானது இயற்கையாகவே அமைந்தது. எம்பெருமானுடைய அவயவங்கள்ல இருந்து ஒவ்வொரு வர்ணத்தாரும் பிறந்தவாளா இருந்தானாக்க அது இயற்கையிலே ஏற்பட்டது. அதை போய் ஒழிக்கணும்னு பார்த்தோன்னா முடியாது. அதுல போய் ஒழிக்கணும்னு முயற்சி பட்டு இன்னொரு தலையிட்டனால்தான் ஆபத்து எல்லாம் வருது. இது எம்பெருமானாலும் ஏற்பட்டது. அதனால அவளுக்கு மரியாதை கொடுத்துட்டு அவவா போனோம்னாக்க எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது கலையினுடைய பெரும்பாலும் இதுதான் திருவுள்ளம். காலங்காலத்தில் இப்ப சக்கரங்கள்லாம் ஏற்படுறது என்னவோ நடந்துட்டு இருக்கு. ஆக எதையும் வாயை விட்டு சொல்லவும் முடியல. அப்படி இந்த எம்பெருமானுடைய சுபாவமானது ஜலத்தினுடைய இயற்கையான சுபாவம். அதே மாதிரி எம்பெருமானுடைய இயற்கையான சுபாவம் அவன் தண்டதரனே கிடையாது. அவன் ஏன் தண்டதரனா இருக்கான்னா இந்த ஜீவனை திருத்தணும்ன்றதுக்கு விஷயத்துக்காக தான் தண்டதரனா இருக்கானே தவிர இயற்கையிலே அவன் ரொம்ப இரக்க சுபாவத்தை உடையவன், ஜலத்தை போல இரக்க சுபாவத்தை உடையவன் அவன். அப்படிப்பட்ட நீரகத்தான். நெடுவரையின் உச்சி மேலாய் அப்படின்னா அடுத்தது நெடுவரையின் உச்சி மேலாய். எங்கடா நெடுவரை அப்படின்னு சொன்னா பூமியிலேருந்து இப்ப பத்ரிகாசிரமம் பூமியிலேருந்து எத்தனாவது அடியில் இருக்கு அப்படின்னா 15,000 அடி ஏதோ சொல்றா. ஆக அப்படி ஒரு நெடுவரையின் உச்சி மேலாய். நெடுவரைன்னு சொன்னாங்க இவாளுக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாது, மேலேந்து தேவர்கள் சேவிக்க முடியாத அவர்களுக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாது, ரொம்ப கீழே இறங்கி வந்தாலும் அவளுக்கும் இது இல்லை. அதனால 2 பேருக்கும் மத்தியஸ்தமாக நெடுவரையின் உச்சி மேலாய். அந்த மலையினுடைய நடுபாகத்திலே இருக்காருன்னா அதுவும் கிடையாது, மலையினுடைய உச்சியிலேயே இருக்காரு. அப்படிப்பட்ட ஏன்னா மலையினுடைய நடுபாகத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அங்கிருந்து மலையில இருந்து பாதி தூரம் அவா இறங்கி உள்ள போகணும். அதுக்கு இல்லாத 2 பேருக்கு இவனுக்கு பூர்ணமா மலையை அனுபவிச்சா மாதிரி இருக்கும். எங்க பூமியிலேருந்து பிறகு மச்சைக்கு மலைக்கு வரதான்னா மலை உச்சிக்கு வரதா இருந்தா அது ஒரு ஆனந்த அனுபவம். மலை உச்சி மேல நின்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவ்வளவு வருஷத்துல நம்ம இருக்கோமா, இதோ தலையை சுத்துற மாதிரி இருக்கே பூமியை பார்த்தா அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஏற்படும். அவனுக்கும் அங்கேருந்து கீழே இறங்க வேண்டாம். ஆக அந்த மலையை வச்சு வந்த உடனே டக்குன்னு எப்படி ஹெலிகாப்டர்ல இருக்கிற இடத்துக்கு இறங்குறோமோ அந்த மாதிரி அவ நேரம் அங்கேருந்து வந்தவொடனே மலையின் மேல இறங்கிடலாம், வந்தா பெருமாளை சேர்க்கலாம். ஆக அவ 2 பேருக்கும் உபயோகமாக பூமியில் உள்ளார் அனுபவிக்க என்றிக்கே
ஊர்துலோகங்களில் எல்லாரும் அனுபவிக்கும்படி திருமலையிலே நின்றருணவனே வானவர் வானவர் கோனுடும் மனமந்தடன் திருவேங்கடம். அப்படி வானவர் வானவர் கோனுடும் 2 வானவர் சத்தம் போடுற. வானவர் அப்படின்னா தேவர்கள், வானவர் கூட அவர்களுக்கு அரசர்கள், அவருக்கு அதிபதி. ஒவ்வொருத்தருக்கும் இப்ப மண்டலம் வாரியா பிரிக்கிறாள் இல்லையோ கட்சியெல்லாம், அந்த மாதிரி அவன் அந்த அந்த அதிபதிக்கு அந்த ஜோனலுக்கு அவன் தான் அதிபதினா அதுல ஒரு பெருமையா இருக்கான். அந்த மாதிரி இந்திரனுக்கு உட்பட்டவர். அதுல அதிகமா அப்படியே அவ எல்லை தேவர்கள் இருக்காள் இல்லையோ, அவர்கள்லாம் பிரஜாபதி, அவர்கள்லாம் அரசர்கள், அது கீழே இருக்கிறவர்களா தேவர்கள். ஆக இப்படி அவர்கள் எல்லோரும் வந்து சேவிக்க முடியாத ஏற்றிருக்கான்னு சொல்றாரு. என்ன கடவுதரே ஊர்துலோகங்களை அளந்த திருவிடைக்கு ஸ்மாரகமா இருக்கிறதாயிற்று திருமலையின் நிலை. ஆக எம்பெருமான் ஏன் மலையில இருக்காரு அப்படின்னு சொன்னா, ஊர்துலோகங்கள்லாம் பெருமாளுடைய திருவிடி போயிருக்கோம் இல்லையா, அதனால அந்த அளவுக்கு இந்த மலை எப்ப பெருமாளுடைய திருவிடி எப்படிதான் அப்படின்னா, இந்த மலையை காமிச்சு பெருமாளுடைய திருவிடி இந்த மலை போல உழந்து போச்சுரா அப்படின்னா ஒரு திருஷ்டாந்தம் காமிக்கிறதுக்கு வேற என்ன, பெருமாளுடைய திருமணி அழகுக்கோ எதுக்குமே கம்பேரிசனே பண்ண முடியாது. இருந்தாலும் லோகத்துல இருக்கிற வஸ்துக்களை வச்சுட்டு தான் சிலதெல்லாம் பண்ணும். அப்ப பெருமாளுடைய திருமணி எவ்வளவு தூரம் வந்தது அப்படின்னு சொன்னா, இங்கேருந்து பாக்குறிய இந்த மலை நமக்கு சாதாரணமா தெரிஞ்சது இந்த மலை, இதை விட பெரிய மலை இருக்கும், இதை விட இமயமலை இருக்கு, இதெல்லாம் அந்த அளவுக்கு பெருமாளுடைய திருவிடி வசந்ததுரா அப்படின்னு திருஷ்டாந்தம் காமிக்கிறதுக்கு மட்டும்தான் அது. அதப்படி அழகா ஊர்துலோகங்களை அளந்த திருவிடிக்கு ஸ்மாரகமா இருக்கிறதாயிட்டு இந்த திருவேங்கட மலை, திருமலையின் நிலை. அப்படிப்பட்ட நீ நிலத்தேவர்கள்லாம் ஊர்துலோகத்திலிருந்து வந்த தேவர்கள் எல்லாம் கூட வந்து சேவிக்கும்படியா நீ நிக்கிறையே, இங்கிருந்து நிலத்துல இருக்கிறவாள்லாம் கூட போய் சேவிக்க முடியாது, மத்தியத்துல நிக்கிறையே. அப்படி உனக்கு இருக்கிற சுபாவம் நீரகத்தான் பேரு. அப்படி இருக்கிறவன் நீ எனக்கு முகம் கட்டாது இருக்கியே. முதல் பாசத்தான் ஏன் ஊரகத்தான் கூட்டார் அப்படின்னா, அவ இறக்க சுபாவம் உடையவன், உன் ஆசிரியர்களுக்கு எல்லாம் நீ அனுகிரகம் பண்றியே. அப்படி பண்றவன் நான் இப்படி அல்லாடின்னு இருக்கேன், நான் இப்படி உன் சேவை கிடைக்காதான்னு நீ எனக்கு முகம் காட்ட மாட்டேன் அப்படின்னு நீரகத்தான பிரார்த்திச்சார். அதுக்கப்புறம் சரி இவனும் நமக்கு உபகாரம் பண்ணல, சரி இப்படி நெடுவரின் உச்சி மேல திருவண்ணாமலை மலையில எல்லாருக்கும் மேல உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கானே, அவனையும் இவனாவது இறக்கின பிரார்த்திச்சோடனே இறங்கி போய் இவனே மறந்து போறான் நம்மள. சரி உச்சி மேல ரொம்ப எல்லாருக்கும் உசந்தவனாய் கர்விஷ்டனாய் அப்படி எல்லாம் ஏற்றிருக்கானே, அவங்கிட்டயாவது போய் பார்ப்போம் அப்படின்னு அங்கேயும் போனா ஈஸ்வரகம் என்று இருப்பாருக்கும் அகப்பட முகம் கொடுக்கும். ஈஸ்வரகம்ன்றது யார் அப்படின்னா, பிரம்மருத்ராதிகள், இந்திரன், இவர்கள்லாம் அவர்களுக்கு வேணும் போது அவருடைய பதவி காலம் முடிஞ்ச உடனே எம்பெருமானை பிரார்த்திச்சு அந்த பதவியை மீண்டும் பெறறா. அப்படிப்பட்ட அது அந்த பதவியை பெற்ற உடனே தான் தான் அந்த அண்டத்துக்கு அதிபதி அப்படின்னு நினைச்சிட்டு செயல்படுறா. அப்படிப்பட்ட ஈஸ்வரகன் இருப்பாருக்கு கூட நீ முகம் காட்டுறியே, அதுக்கெல்லாம் நீ மலையில வந்து நிக்கிறிய, அவ வந்து செய்யணும் மலையில அவதாரம் பண்ணிருக்கியே. நான் எவ்வளவு தூரம் பிரயத்தனப்பட்டு உன்னை சேவிக்கணும்னு வந்திருக்கேன், எனக்கு சேவை கொடுக்கலையே. அப்படி பண்ணி அந்த நெடுவரமின் உச்சி மேலாய் என் ஈஸ்வரகம் என்று இருப்பாருக்கும் அகப்பட முகம் கொடுக்க கடவை நீ எனக்கு முகம் காட்டாத வேறு. அவளுக்கெல்லாம் கூட நீ முகம் கொடுக்க உன்னுடைய அனுகிரகத்தை உன்னுடைய சேவை பண்ணி சேவை சாதிக்கிற, ஆனா எனக்கு முகம் காட்ட மாட்டேங்கிறே அப்படின்னு ஒவ்வொரு திவ்ய தேச பார்க்கிறார். நிலாதுங்கள் துண்டத்தாய், இந்த நிலாதுங்கள் துண்டத்தாய் என்ற சன்னதி வந்து ஏகாம்பர சன்னதியில ஏகாம்பரர் கோவில்ல இருக்கு. இது ஆச்சரியமான சன்னதி. அங்க திருமணோட சேவை சாதிச்சு பெருமாள் மூலவர் எழுதிருக்கார். இப்போ இருக்கிற இடம் நம்ம எல்லாம் பரமேகாந்திகள் சாதாரண நம்ம உபதேசம் ஆச்சாரம் உபதேசம் பெற்றிருக்கோம், தேவதாந்திர சம்பந்தம் இருக்கிற இடத்துக்கு போக கூடாது அப்படின்லாம், அந்த இடத்துல போய் சேவிக்கலாமா அப்படின்னு மனசுல சந்தேகம் எழும். ஆனா பெருமாள் எழுதிருக்காரு, அதனால சேவிக்காது இருக்க முடியுமா, அது ஒரு திவ்ய தேசமாச்சே அப்படின்னு. ஏன்னா ஆழ்வார்கள் பாடின உகந்த இடங்கள்லாம் நமக்கு திவ்ய தேசம் தானே, அதனால அங்க போய் சேவிக்கிறதுல தட்டில்லை. ஆனா அங்க போய் அந்த பிரசாத் அப்புறம் அவனுக்கு பண்ற பிரசாதத்தை ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அவனுக்குன்னு தனியா பிரசாதம் பண்ணி
அதனுடைய சம்பந்தம் மீதி பேருடைய சம்பந்தம் இல்லாம இருந்ததுன்னா நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு. சரி, அப்ப அந்த பிரசாதத்தை கொடுக்கறவன் யாரு? அது ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்கானா இல்ல வேற யாரா இருக்காங்க அப்படின்னா அந்த அந்த சம்பந்தம் ஸ்ரீ வைஷ்ணவன் இல்லாதவன் கொடுக்குற சம்பந்தம் வந்து அது வாங்க வேண்டாம். இப்படி எல்லாம் யோஜனை இருக்கு. இதெல்லாம் நாம இந்த சொண்டு போனா இந்த காலத்துக்கு எடுபடுமோ எடுபடாதோ தெரியாது. அதனால் அது ஒரு திவ்ய தேசம் சேவிக்க வேண்டியதுதான். நிலாதுங்கள் துண்டத்தாய். திங்கள்னா சந்திரன், நிலாதுங்கள் துண்டத்தாய் அப்படின்னா அதுக்கும் வந்து குறைவுலாம் உண்டோ இல்லையோ சந்திரனுக்கு. கலைகள்ல கொஞ்சம் கொஞ்சம் சுக்லபட்சமா இருந்தா அதுக்கு வளர்ச்சி, கிருஷ்ணபட்சமா இருந்தா அதுக்கு தேய்வு, இப்படி எல்லாம் ஒரு அவஸ்தை இருக்கு. இருந்தாலும் அது அந்த கார்த்தாலையெல்லாம் சூரியனால பிடிக்கப்பட்டவர்கள் சாயங்காலத்துல இந்த சந்திரனால அவர்கள் தாபம்லாம் போறது இல்லையா. ஆக நிலாதுங்கள் துண்டத்தாய். இந்த சம்சார தாபத்துல ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு அந்த நிலாதுங்கள் துண்டத்தை எம்பெருமா அவங்களுடைய சமத்தை போக்கக்கூடியவராய் எழுந்திருக்கார். இதுவும் நாயனார் சுபாவத்தை பட்ட திருப்பதிக்கு திருநாமமாகிறது. இது நமக்கு வேணா திவ்ய தேசமாக தோணாது, ஆனா நாயனார் சுபாவத்தை பற்ற. ஏன்னா பெருமாள் தன்னுடைய விஸ்வரூபாத்தியாயத்துல காமிக்கும்போது அத எல்லா வஸ்துக்களும் இதர தெய்வங்கள் நினைச்சிருக்க எல்லாமே எம்பெருமானுடைய திருமேனியில இருக்கு. எம்பெருமானுக்கு சரீரமாக இருப்பதனால அவன் சுபாவத்தை பற்ற இதுவும் இந்த திருப்பதிக்கு திருநாமமாகிறது. சகல கலைகளாலும் பூர்ணான சந்திரனை போல தாபத்ரயாதுரருக்கு தாபகரனாயும் அனுபவிப்பாருக்கு போக்கியனாயும் இருக்கிறவனே. ரொம்ப சமப்பட்டு இருக்கிறவனுக்கு அது வந்து அவனுடைய சமத்தை போக்கடிக்க கூடியதா இருக்கும். அவன் வந்து நிலாவை பார்த்து அழகா இருக்கா அப்படின்னா பார்த்துட்டு இருக்க மாட்டான். நமக்கு சமத்தை ஓடி ஆடி வயசு போய் இப்படி களைப்பா இருக்கிற சமயத்துல சந்திரன் வந்து அழகா இருக்கானா, அவனுக்கு பிற குறைஞ்சிருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டான். உடனே அவனுடைய தன் சமத்தை போய்கிட்டு படுத்து நல்லா தூங்குவான். அதே ரொம்ப சௌக்கியமா இருக்கிறவன் அவன் என்ன பண்ணுவான், நிலாவை பார்த்து என்ன ஆச்சரியமான நிலா, இந்த நிலாவில போய் நம்ம தனிமையா இருக்கோம் பாத்தியா, நமக்கு யாராவது கூட இருந்தா அழகா இருக்குமே, கண்ணா பேசிட்டு உட்கார்ந்து இருக்கலாமே, ஆஹா என்ன தென்றல், நிலாவோட சேர்ந்து தென்றல் வருது, இப்படி எல்லாம் அவன் அனுபவிப்பான். அதுதான் சாய்கிறார். சகல கலைகளாலும் பூர்ணான சந்திரனை போல தாபத்ரயாதுரருக்கு தாபகரனாயும். ரெண்டு அவஸ்தைகளுடையவர். அதாவது சம்சாரத்தினால பீடிக்கப்பட்டு இருப்பவர்கள், சம்சாரத்திலேயே தனக்கே அது போகியமாக நினைச்சிருக்காள் இல்லையோ, அவளுக்கு இந்த ரெண்டு பிரிவு பிரிச்சுட்டு அவளுக்கு தாபமா இருக்கிற தாபத்தை போக்குறதும் போகமாக அனுபவிக்கிற சம்சாரத்தை போகமா அனுபவிக்கிறாள அவளுக்கு போகியத்தையும் போகியனாயுமாய் இருக்கிறவனே அப்படின்னு சொல்லி சாதிக்கிற சந்திரனுடைய தன்மையை. அப்படி சந்திரன் ஆஹ்லாதகரமா இருக்கும், எல்லோராலும் விரும்பப்படும். சூரியனானது என்ன இப்படி தப்பிக்கிறானே, இந்த தாபம் எப்பதான் குறைய போறது, எப்பதான் சாயங்காலம் வரப்போறது அப்படிலாம் பார்த்துட்டு இருப்பா. ஆனா சந்திரன் அது எப்படாப்பா வரப்போறது அப்படின்னு அது போயிடுதுன்னா அந்த போற சமயத்துல ஐயோ போயிடுதே அப்படின்னு சொல்லி நினைக்கும். இந்த ராத்திரி முடிஞ்சு திருப்பி கத்தால வெயில் அடிக்க போறானே, சூரியன் அடிக்க போறானே அப்படின்னு இருக்கும். அதனால எல்லோராலையும் விரும்பப்படுகிறதாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சந்திரனை தாபத்திரருக்கு அனுபவியமா தாபகரனாயும் அனுபவிக்காருக்கு போகியனாயும் இருக்குப்படியாக சாய்கிற. அத விஷ்ணு புராணத்துல சூர்யாம் சுஜனிதம் தாபம் நின்யே தாராபதி சமம் அகம் மானோத்பவம் துக்கம் விவேகஸ்து மகானிவ. இந்த மகான்கள் எல்லோருக்கும் தான் புத்தி இருக்கு, யாருக்கும் ஞானம் இல்லாம இல்ல, எல்லாருக்கும் ஞானம் இருக்கு. ஞானத்தோட கூட பகுத்தறிவு விவேகம் எல்லாம் இருக்கு. ஞானத்தினுடைய வளர்ச்சிகள் அதெல்லாம் விவேகம் இதெல்லாம். அப்படிப்பட்ட ஞானத்தோடைய மகான்கள்
ஒருத்தனுக்கு கஷ்டம் வந்ததுன்னா இல்ல தனக்கே கஷ்டமோ இல்ல இன்னொருத்தனுக்கு கஷ்டம் வந்தாலும் அந்த விவேக ஞானத்தை கொண்டு அந்த கஷ்டத்தை போக்கிக்கிறான். ஆனா அதே மாதிரி எதனால கஷ்டம் வரலாம், யார் அது கஷ்டம் எப்படி வரும் சொல்ல முடியாது. பிறராலையும் வரலாம், தன்னை சேர்ந்தவர்களாலையும் வரலாம், தன்னாலையும் வரலாம். ஏன்னா தனக்கு ஆசை ஏற்பட்டதுன்னா ஆசையே ஏற்படக்கூடாது மனுஷனுக்கு. ஆசை வகுத்த விஷயத்துல இருக்கலாமே தவிர வகுத்த விஷயம்னா நமக்கு பெருமாள் ஆச்சாரியன் இவ்வளவுதானே, நமக்கு இதான வகுத்த விஷயம். அந்த வகுத்த விஷயத்துக்கு அனுகுணமாக சம்பாதனங்கள் இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் அதுல எல்லாம் ஆசை வரலாம். அதாவது வகுத்த விஷயத்துக்கு சம்பாதனம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இப்ப பெருமாள் கைங்கரியம் நம்ம ஆற்றுல திருவாரணம் பண்ணணும் அப்படின்னா பெருமாளங்கள் பண்ணணும். உபச்சார பெருமாள் சொல்லிட்டார், நீ என்ன தீர்த்தனால பண்ணா கூட போறோம், நீ எதுக்கா ஒண்ணு வாங்க இருந்தால் கூட நமக்கு பெருமாளுக்கு சாஸ்திரங்களே சொல்றது நிறைய உபச்சாரங்கள் பண்ணணும். சௌவர்ணே தாலிவரியே மணிகண்டகஜிதே கோகுதாத்தான் சுபக்வானு பக்ஷான் போஜ்யாம் சிலேஹியான் பரமமத ஹவிஷோஷ்யமன்னன் நிதாய நானாதம் சதய மதுகிருதம் க்ஷீரபாணிய யுக்தம் தாம்பூலஞ்ச ஆத்மனேஸ்மி பிரதி திவசமகம் மானசம் கல்பயாமி. மானசாராயத்துல இவ்வளவுதான் சொல்றான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் சக்தி இருக்குமோ இருக்காதோ, ஆனா பெருமாளுக்கு பண்ண வேண்டிய விஷயம் இவ்வளவு. என்ன சௌவர்ணே தாலிவரியே, அந்த உபயோகப்படுத்த வேண்டிய பாத்திரங்களை கூட சாய்க்கிறாங்க. சௌவர்ணே தாலிவரியே மணிகன கஜிதே கோகுதாத்தான் பக்வானு. நன்னா பெருமாளுக்கு தலிக ஏனோ தானே நல்லா பதமாயிருக்கணும். இப்படி எல்லாம் சாதிக்கிற நானா சாகை ரூபேதம் நானா சாகை ரூபேதம் சௌவர்ணே தாலிவர் மணி கோகுதான் போகியாம் சிலைக்கியம் சோஷியமன் நானா சாகை ரூபேதம் சோஷியமன்னம் நிதாய. சோஷியமன்னம்னா இந்த வெத்தல், இதெல்லாம் வெத்தலையை பிடிச்சு பண்ணோன்னு இருக்கு. இப்படி பல விதங்கள் அந்த மானச ஆராதனத்துல விசேஷமா சொல்ற. அந்த மானச ஆராதனத்தை காட்டிலும் நம்ம நேரடியா பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஐசிங்கரனுடைய கையெழுத்து பிரதியான இதெல்லாம் சில பார்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு வாரமா பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஐசிங்கர் திருமாலின் சோலையில மங்களாசாசனம் பண்ணியா இருக்கு போட்டிருக்கு. மங்களாசாசனம் பண்ணி எழுதின உடனே ஒரு பேப்பர் எடுத்து அதுல எழுதியா இருக்கு, இன்று திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் மங்களாசாசனம், விமானம், கஷேத்திரம், விமானம், பெருமாள் திருநாமம், தாயார் திருநாமம், பெருமாளுக்கு எத்தனை திருநாமங்களோ அத்தனை திருநாமங்கள், தாயார் திருநாமம் போட்டு அதுக்கு சுந்தரத்தோளுடைய எம்பெருமானாருக்கு அக்கார வடிசல் சொன்ன ஆண்டாளின்படி இன்று ஸ்ரீமதி ஐசிங்கரின் உபயம் அப்படின்னு எழுதி அதுல வச்சாயிருக்கு. அந்த பேப்பர் அதுல இருக்கு. இப்படி ஐசிங்கர் மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்த உடனே அது ஒரு குறிப்பா இது எத்தனை எழுதி வச்சிருக்கேன் தெரியல, இது ஒண்ணுதான் ஆகப்பட்டது. அப்படி அனுபவத்தை பண்ண உடனே பெருமாள் அதை எழுதி வச்சுட்டு அந்த மீதி எல்லாம் எழுதிருக்கேன்னு தெரியல. இது இந்த எப்படி ஆண்டாள் மனோரஞ்சித்த பாஷிகாரர் பண்ணாரோ அத்த ஐசிங்கர் அந்த ஒரு நாள் உபயமாக பண்ணி பெருமாளை சேவிச்சதை தன் கையால எழுதி அதை அனுபவிச்சா இருக்கு. இத வெளியில சொல்லிட்டோம்னாக்கா இது என் உபயம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா ரசிக்கிறவா, பொறாம உள்ளவன் நிறைய பேர் இருப்பா, ரசிக்கிறவா அது இருக்கு. அது சொல்லிட்டு போறதும் எதிரினுடையது. ஆக ஐசிங்கர் சாதிச்ச எதுவும் பெருமாள் என் காலத்துல நடக்குதுன்னா அது அவன் பண்ண சங்கல்பம் தான் சாதிச்சாகும். ஒரு நாளும் நான் பண்ணேன் நீ பண்ணன்றது கிடையாதுங்க. அப்படி அந்த குறிப்பு மீதி திவ்யதேசத்துல கைங்கரிய எத்தனையோ பண்ணியா இருக்கு. அந்த குறிப்பெல்லாம் எழுதினதா எனக்கு தெரியல. ஆனா இது மாதிரி அது என் கண்ணுக்கு ஆகப்பட்டது. அது உங்களோட பகிர்ந்து ரொம்ப ஆச்சரியமா எழுதி வச்சாரு. அப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி எம்பெருமான் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது அவங்க ஏற்படுற சமங்கள்லாம் இருந்தா கூட அந்த மங்களாசாசனம் போது அந்த சமங்கள்லாம் போயிடுறது. அப்படிப்பட்ட நிலா துங்கல் துண்டத்தை எம்பெருமான் தம்முடைய தாபத்தை போகக்கூடியவன் என்கிறபடியே சூர்யாம் சுஜனிதம் தாபம் நின்னே தாராபதி சமம் என்கிறபடியே ஆதித்ய கிரணங்களாலே தப்தரான சேத்தனருக்கு சாந்தி ஹேத்துவாயும் ஆஹ்லாத கரணாயுமிலே சந்திரன் இருப்பது. சாந்தி ஹேத்துவாயும்னாக்க அவன் தாபத்தை சமப்படுத்துவது, குறைப்பது. அதை குறைச்சு அவனுக்கு நிம்மதி உண்டாக்குறது சாந்தி. ஆஹ்லாதகரனா இருக்கிற இந்த போக்கியத்துக்கு சந்தோஷம், மனசுல சந்தோஷம் போக்கியம் அனுபவிக்க முடியும். தாபம் அதிகமா இருந்ததுன்னா அதை குறைக்கணும். அதாவது பிளட் பிரஷர் அதிகமா போச்சுன்னாக்க
இவனுக்கு அதை குறைக்கிறதுக்கு மருந்து கொடுக்கணும். பிளட் பிரஷர் இல்லாத எல்லாமே சமநிலையில இருக்கிறவன் அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். இந்த பிளட் பிரஷர் அதிகமா போச்சுன்னா அது ஏதாவது அவனோட ஆக்டிவிட்டிஸோ ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா எல்லாம் சமநிலையில இருக்கிறவன் எல்லாத்தையும் அனுபவிப்பான், நன்னா அனுபவிப்பான். பெருமாள் சரிதான் இருப்பான், நன்னா சாப்பிடுவான், எல்லாமே அனுபவிப்பான். ஆக ரெண்டு நிலையும் சமமா பண்றது கூட சந்திரன். நிலா திங்கள் கலை ஏன் நிலா துங்கள் கலை குறைந்த நாளில் நிலா மழுங்கி இருக்கையாலே நிலா துங்கள் என்கிறது. ஏன்னா இந்த நிலா திங்கள் ஏன் நீங்க பதம் போட்டார் அப்படின்னா அதுக்கு அந்த இப்ப சொன்ன மாதிரி தேய்பிரை காலத்துல அதுக்கு கொஞ்சம் க்ஷீணதசை உண்டாறதுனால அது நிலா திங்கள். சரி, நிலா துங்கன்னு சொன்னதுக்கும் அதுக்கப்புறம் துண்டம்னு சொன்னது இல்லையோ, நிலா துங்கள் துண்டத்தாய்ன்னு சொன்னது இல்லையோ. இப்போ பரந்த பூமியில இப்ப எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த ஊரு போங்க, எந்த பெரிய திவ்ய தேசம் எந்த ஊருக்கு போனாலும் இந்த அவன் பேரெல்லாம் சொல்றது கூட சங்கோஜமா இருக்கு. கிறிஸ்துவனுடைய ஒரு இடத்தை போட்டு முதல்ல அடைச்சுடுறான், காம்பவுண்ட கட்டி விட்டுறான். அதுல போட்டு ஒரு படத்தை அந்த சிலுவையில் இருக்கிறதோ இல்ல ஏதோ ஒண்ணு போட்டு நிச்சயம் வச்சுடுறான். அது என்ன நடக்குன்னு தெரியல, ஆனா பெரிய இடத்த வாங்கி போட்டுறான். அது எப்படிதான் வாங்கி போறான்னு தெரியாது. பெருமாளுடைய விஸ்தீரத்தை விட அவன் அதிகமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அவனுடைய ஆக்கிரமிப்பு இருந்துட்டு இருக்கு. ஆனா எம்பெருமான நிலா திங்கள் துண்டத்தாய்ன்னு சொல்ற. இந்தியாவில் இருக்கிற வேண்டிய இடத்துல எல்லா ஐஸ்வர்யமும் எம்பெருமானுக்கு. அந்த ஐஸ்வர்யத்தை எம்பெருமானுடைய கோவிலினுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் அவன் சுரண்டின்னு இருக்கான். அவன் பூமியை வாங்கி போட்டு இருக்கான். அவன் விஷயத்துல யாருமே ஒன்னும் பண்ண முடியாது. அவன் போனா அவன் சாப்பிடுறது, அவன் எக்ஸ்டெண்ட் பண்றது, அவன் ஏதோ பண்றான். ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லும் பொழுது, நாங்கள் எங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் யாரையும் துன்புறுத்துவதில்லை எங்கள் மதத்தில் சேரும்படி, ஆனால் அவர்களாக நாங்கள் செய்கின்ற சமூக தொண்டை கொண்டு அவர்களாகவே எங்கள் மதத்தில் செய்கிறார்கள். நாங்கள் இந்து அமைப்பை போல் ஆக்ரோஷமானவர்கள் அல்ல அப்படின்னு அவன் சொல்றான். இப்படி எல்லா இடத்துலயும் ஒரு பணத்தை கொண்டு, எங்க பணத்தை கொண்டு, இங்க இருந்து ஒரு பெருமாளுக்கு அமெரிக்காவில இருந்தோ இல்ல வெளிநாட்டுல இருந்தோ ஏதாவது பணம் வரணும்னா அதுக்கு 1008 தடங்கள், 1008 பர்மிஷன். ஆனா அவன் எப்படிதான் வாங்குறானோ, அவனுக்கு பணம் எப்படிதான் வருதோ அதுல ஒரு கமிஷன் அரசியல் தலைவர் கொடுத்துறான்னு சொல்றான். இப்படியெல்லாம் அவனுடைய அமைப்பானது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. ஆனா இங்க நிலா துங்கள் துண்டத்தாய், துண்டம்னா ஒரு ஏகதேசம், பரந்த பூமியில ஏகதேசம். அந்த ஏகதேசத்துல பெருமாள் இருக்கார். துண்டத்தாய் அப்படின்னா பூமியிலே ஒரு கண்டமிலே திருப்பதியாக இருக்கிறது. இந்த ஏகாம்பர கோவில் எவ்வளவு பெரிய சன்னதி, அந்த எவ்வளவு பெரிய கோவில், அதுல ஒரு துண்டத்தாய், நிலா திங்கள் துண்டத்தாய். ஆச்சரியமான திருநாமம். பெருமாள் திருநாமம் நிலா திங்கள் துண்டத்தாய். நிலா திங்கள் கூட சொல்றதில்ல, நிலா திங்கள் துண்டத்து எம்பெருமான் அப்படின்னு சொல்லுவா. ஆக துண்டத்தாய்னு ஒரு பேர் போட்டதுனால ரொம்ப ஏகதேசமா ஒரு பூமியில பரந்த தேசத்துல எப்படி திவ்ய தேசங்கள் ஆங்காங்கே இருக்கோ அந்த மாதிரி இங்க ஒரு ஏகதேசம் இது பரந்ததான இந்த பெரிய கோவில்ல இது ஒரு சின்னதாக ஒரு துண்டத்துல இங்க பெருமாள் எழுதிருக்கார். நிலா திங்கள் துண்டத்தாய் இத்தால் அதை பற்ற துண்டம் என்கிறது. ஏன்னா பூமியிலே ஒரு கண்டமிலே திருப்பதியாகிறது. அத்தை பற்ற என்ன அந்த துண்டத்தை பற்ற துண்டம் என்கிறது. இத்தால் அல்லாத தேசங்கள் காட்டில் இதுக்குண்டான வியாவிருத்தி தோற்ற சொல்லுகிறது. அல்லாத தேசங்கள் காட்டில், அதாவது உலகம் பறந்து இருக்கு. உலகம்னு எடுத்தா அதுல அமெரிக்கா, ஐரோப்பா எல்லாமே வரும். ஆனா இந்த துண்டத்தை ஏன் இந்த துண்டம்னு சொன்னாக்க, அந்த பிரதேசங்களை எல்லாம் காட்டிலும் எங்கு எம்பெருமான்களுடைய சங்கதி இல்லையோ அந்த வியாவிருத்தி அதை பார்த்து இந்த பிரிதிவில இவ்வளவு அகன்ற பிரிவியில இப்படி ஒரு பெருமாள் எழுதிருக்கார் அப்படின்னு வியாவிருத்தி சொல்றதுக்காக துண்டம் சொன்னார் அப்படின்னு சொல்றார். இத்தால் இந்த துண்டம் சொன்னதுனால அல்லாத தேசங்கள் காட்டில் இதுக்கு உண்டான வியாவிருத்தி தோற்ற சொல்லுகிறது. இதுக்கு என்ன வியாவிருத்தி? தேவப்பெருமாள் சன்னதி எடுத்தா எவ்வளவு அகன்று இருக்கு தெரியுமா அப்படின்னு அகன்று இருக்கு. ஆனா இந்த நிலா துங்கள் எம்பெருமான் நிலா துங்கன்னு சொன்னாக்க
இது தனியா ஒரு திவ்ய தேசமா இருக்குமோ, தேவபெருமாள் சன்னதி மாதிரி ஒரு திவ்ய தேசமா இருக்குமோ அப்படின்னா இல்ல. அதுல இருந்து வியாபிருத்தி சொல்றதுக்காக துண்டத்தாய், நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி தேவபெருமாள் சன்னதி அப்படி இருக்குல்ல, சப்த பிரகாரமுடைய பெரிய கோவில் பெரிய பெருமாள் சன்னதி மாதிரி இருக்கு, அதே மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா. இது ஏதோ ஒரு சன்னதி, ஏதோ ஒரு கோவில்ல துண்டன் சின்ன பகுதியில இருக்கு அப்படின்னு அந்த வியாபிருத்தி சொல்றதுக்காக பெருமாள் இப்படி சொல்லியிருக்கார். ஆக ஏகாம்பரேஸ் கோவில் பெருசா இருக்கு, அதுல இவர் சின்னதா ஏற்றிருக்கார். இது இன்னும் தனியா திவ்ய தேசம் மாதிரி சப்த பிரகாரமும் அழகான புஷ்கரணி, திருக்கோளூர்ல புஷ்கரணி அந்த வயல்கள்லாம் இருக்குன்னு அனுபவி அந்த மாதிரி இருக்குமோ இந்த சன்னதிக்கு அப்படின்னு நினைச்சு ஒருத்த போனாக்கா இல்ல இல்ல, துண்டத்தாய் இது ஒரு ஏகதேசமாக ஏற்றிருக்கார் பெருமாள் அப்படின்னு வியாபிருத்தி பண்றதுக்காக அந்த துண்ட சப்தத்தை பிரயோகம் பண்ணார். இத்தால் இந்த துண்டம் என்ற சப்தத்தை பிரயோகித்ததுனாலே அல்லாத தேசங்கள் காட்டில் அல்லாத தேசங்கள் பெரிய பெரிய சத்த பிராகாரங்கள் பெரிய பெரிய சன்னதிகள் போல இல்லாத அந்த சன்னதிகள்ல இருந்து வியாபிருத்தி வேறுபடுத்தி காண்பிப்பதற்காக இந்த துண்டத்தாய் சப்தத்தை உபயோகப்படுத்தினார். அல்லாத தேசங்கள் காட்டில் இதுக்குண்டான வியாபிருத்தி தோட்ட சொல்லுகிறது துண்டத்தாய். திருவுலக அழுந்தரன போதை வடிவில் சமஹரத்தைக்கும் போகிதைக்கும் ஸ்மாரகமாயிருக்கிறது. அதனால இந்த பெருமாளை சேவிச்சான்னாக்க அங்க உலகளந்த பெருமாளை சேவிச்சா அவன் எப்படி எல்லோருடைய தாபத்தையும் சர்வருக்கும் தரம் பாராத பிரார்த்திக்காதவா தலைவெல்லாம் கூட பெருமாள் திருவடியை வச்சார். அந்த மாதிரி இந்த பெருமாளை நினைச்சா நமக்கு அந்த அவருடைய ஸ்மாரகம் வர்றது, உலகளந்தானுடைய சேவை நமக்கு இங்க ஞாபகம் வருது. சர்வருக்கும் சமகரனாய் ஆஹ்லாதகரனாய் இருக்கிற நீ எனக்கு முகம் காட்டாதொழிவதே. இப்படி சின்ன பிரதேசத்துல ஏற்றிருக்கிய முதல்ல ஊரகத்தான் சொன்னார். அந்த ஊரகத்துல பெருமாள் எப்படி ஏற்றிருக்காருனாக்கா அங்க திருவிக்கிரணமா ஏற்றிருக்கார். உலகளந்தான சேவை சாதிக்கிறார். அங்க அவனை எடுத்தார். அதுக்கப்புறம் நெடுவரின் உச்சி மேலாய் அவனை காட்டிலும் திருவடி அங்க உலகம்தான் சொன்ன திருவடி வசதி காமிச்சார். பெருமாளை என்ன பண்ணார், வசத்தியான இடத்துக்கு போய் உட்கார்ந்து இருக்கார். அது மத்தியஸ்தமா 2 பேரும் வரட்டுமே கஷ்டப்படா இருக்குது அப்படி அவரை சொன்னார். ஏக துண்டமாய் இவ்வளவு பெரிய அகன்ற பூமியில இவ்வளவு பெரிய கோவில் தான் எங்கெங்கயோ இருக்கிற பெருமாள் மாதிரி இல்லாத ஒரு சின்ன இடத்துல இருக்க பெருமாள், அந்த பெருமாள்கிட்ட போவான். அதாவது மூர்த்தி சின்னதா இருந்தாலும் கீர்த்தி பெருசா இருக்கும்னு சொல்லுவா. சரி, இந்த பெருமாள்லாம் அவன் எல்லாருக்கும் பிரார்த்திக்காதே எல்லாரும் தரலையும் திருடி வச்சான்னு அவனுடைய பெருமையை சொல்றா. திருவேங்கடமுடியான பெருமையை சொல்லிச்சே, நிலத்துல இருக்கிறவாளும் தேவர்களும் வந்து சேவிப்பதற்காக அவா சௌகரியத்துக்காக நடுவுல மத்தியத்துல போய் நின்றான்னு சொல்லி அவனுடைய பெருமையை சொல்றா. சரி, இது ரெண்டுமே வேண்டாம். ரெண்டுமே நமக்கு என்ன, அதாவது நமக்கு எதுவுமே மனசுல கஷ்டம் தோணாத மட்டும் நாம எல்லாரும் சமம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு கொஞ்சம் ஐஸ்வர்யம் வந்துருச்சுன்னா நாம அவ காட்டுல நம்ம ஒசந்தோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு அதே ஐஸ்வர்யங்கள்லாம் போய் நாம ஒரு தாழ்ந்த நிலையில இருந்தோம்னா ரொம்ப ஹீனமா இருப்போம். நாம அவ்வளவு மட்டமா போயிட்டோமே அப்படின்னு அந்த பரிதாபம். அந்த மாதிரி இப்ப ஆழ்வார் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி பெருமாள் எல்லாரையும் அனுபவிச்சிருந்தோம், அவன் கை விட்டான் பாத்தியா, சரி இவன் சின்ன பையன் சின்னவனா இருக்கான், ஏதோ ஒரு சின்னது இருக்கான், இவங்கிட்ட போய் பார்ப்போம், இவனாவது நமக்கு மோகம் கொடுக்கட்டா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பெருமாள் ஞாபகம் வந்தது. இந்த பெருமாள் நினைக்கிறது நிலாதங்கள் துண்டத்தாய். அவனும் கடைசியில முகம் கட்டாத போறான். அதனால சர்வருக்கும் சமகரனாய் ஆஹ்லாதகரனாய் இருக்கிற நீ எனக்கு முகம் காட்டா ஒழியிலே, எனக்கு நீயும் எனக்கு முகம் காட்டாத போறியே அப்படின்னு சொல்லி அந்த நிலாத்தங்கள் துண்டத்தாய் சாய்க்கிறார். நிறைந்த கட்சி ஊரகத்தாய், ஊரகத்தாய் கட்சி ஊரகத்தாய், நிறைந்த கட்சி ஊரகத்தாய், எவ்வளவு பதங்கள் பாருங்க. ஆக ஊரகன் தான் திருவிக்கிரமா, அதாவது உலகத்தானாவே சேவை சாதிக்கிறார். இந்த திவ்ய தேசம் எப்படிப்பட்டதுன்னா, முத்திதரும் நகரில் முக்கியமாக கட்சி தண்ணில்னு அங்க சாதிக்கிற மாதிரி கஷேத்திரங்கள்லயே பிரதானமானது காஞ்சிபுரம். ஆக அந்த பெருமாள் புராணங்களாலே மதிக்கப்படுகிறதாக உயர்ந்தா போற்றப்படக்கூடியதாக காஞ்சிபுரம். இதான் நிறைந்த புராணங்களாலையும் அப்புறம் அழகால் யாரு
அதாவது பிரஜாபதி கொண்டு உலக சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு சொன்னா விஸ்வகர்மா கூப்பிட்டுருவார். விஸ்வகர்மா தான் எல்லாத்தையும் உண்டு பண்ணணும். ஆக அவனுடைய சிருஷ்டியில வந்தது காஞ்சிபுரம் திவ்ய தேசம். சொல்றது கேட்கணுமா? விஸ்வகர்மாவுடைய இதுல. ஆக அழகாலையும் நிறைந்ததான காஞ்சிபுரம். வேலைப்பாடு அவ்வளவு ஆச்சரியமான இது. அழகாலும் சீலத்தாலும் காஞ்சிபுரம் இத்தனையும் நிரம்பி சுழியாறு படும்படி திருவுரத்திலே நின்றவனே. அதாவது காஞ்சிபுரத்தை சுத்தி சுத்தி வந்தாலும் பெருமாள் ஒரே இடத்துலயே 3 பெருமாள் அப்படி இருப்பார். அங்க ஏகாம்பிரசன் மீனாட்சி பின்னாடி சொல்ல போறார். பின்னாடி என்ன சொல்ல போறாருன்னா அந்த பெருமாள் கல்வான் பேரு, கல்வர்னு பேரு அந்த பெருமாள். அவர் மீனாட்சி அம்மன் கோவில்ல எழுதிருக்கார். அப்படிப்பட்ட கல்வான் பேர் அவருக்கு. அதெல்லாம் அனுபவிக்கிறார். நமக்கு தெரியாத விஷயம். பங்களாதேஷ் பாருங்களேன். கல்வா நிலாதுங்கள் துண்டத்தான் பக்கம் நோக்கி நின்றான் அப்படின்லாம் தெற்க ஏதோ ஒரு கோவில்ல இருக்கார். அப்படி எல்லா பெருமாளையும் நமக்கு எது மனசுல தெரியாத திவ்ய தேசத்தெல்லாம் கூட பெருமாள் இங்க தன்னுடைய திருவாக்கால சாதிக்கிறார். ஆக இந்த காஞ்சிபுரத்துல இருக்கிற திவ்ய தேசங்கள் அத்தனை திவ்ய தேசங்கள் அது என்னன்னா இங்க செய்கிறது அப்படி போறது. அப்படி சுழியாறு படும்படி அந்த ஊரை சுத்தி சுத்தி வந்தா ஆற்றுல ஜலமானது எப்படி சுழிச்சு போறதோ இந்த மாதிரி ஆசிரியர்கள் ஊரை சுத்தி 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 அங்க போனா பவளவண்ணன் நீர்வண்ணன், இந்த சன்னதி அந்த சன்னதி அட்டபயத்தான், அந்த பக்கம் போனா விளக்குழி பெருமாள், இந்த பக்கம் வந்தா ஊரகத்தான் அப்படின்னு சொல்லி அந்த திவ்ய தேசம் மொத்தம் பெருமாள் சுத்தி சுத்தி ஆறுத்தினுடைய ஜலம் எப்படி சுழியா வருதோ அதே மாதிரி நாம சுத்தி 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 பெருமாளுக்கு தரிசனம் பண்ணலாம். அதான் சுழியாறு படும்படி திருவுரகத்திலே நின்றவனே. இந்த திருவுரகத்தினுடைய எம்பெருமானுடைய ஒரு விசேஷம் என்னன்னா, யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அங்க போய் ஏதோ பண்ணணும்னு சொல்றா. அந்த பண்ண கல்யாணம் ஆறுது அப்படின்னு சொல்லி அந்த பெருமாள் சன்னதிக்கு நிறைய பேர் போறா. அப்படி அழகாலும் சீலத்தாலும் காஞ்சிபுரம் இத்தனையும் நிரம்பி காஞ்சிபுரத்துல அவ்வளவு திவ்ய தேசங்கள் வேற எந்த திவ்ய தேசமும் அதிகமா கிடையாது. ஸ்ரீரங்கத்துல கூட கொஞ்சம் தள்ளி தான் போகணும். ஆனா காஞ்சிபுரத்து உள்ளேயே அந்த பெருமாள் அவ்வளவு ஆழ்வார் மங்களாசன் பெருமாள் அத்தனை திவ்ய தேசம் இருக்க. சுழியாறும்படி சீலத்தாலும் காஞ்சிபுரம் இத்தனையும் நிரம்பி சுழியாறு படும்படி. ஆக காஞ்சிபுரத்துல இவ்வளவு நிறைஞ்சிருக்கு திவ்ய தேசங்கள். அவையெல்லாம் ஒண்ணு ஒவ்வொரு திக்குல அந்த ஒவ்வொரு திக்குல போகும்பொழுதும் அப்படி இப்படி சுத்தி வரச்சே இந்த சுழலாறு மாதிரி ஆறு சுழல்ற மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி திருவுலகத்திலே நின்றருணவனே திருவுலக அளந்த அருளினமையை பிரத்யபிஜையை பண்ணலாம்படியே அங்கு நிற்கிறது. அந்த பெருமாளை சேவிச்சா ஆயனார் திருக்கோவிலூர் ஆயனார் எப்படி சேவை சாதிக்கிறாரோ அந்த மாதிரி பெருமாள் இங்க சேவை சாதிக்கிறார் அப்படின்னு சொல்ற பிரத்யபிஜை பிரத்யபிஜை அப்படின்னா நாம ஒரு விஷயத்தை நினைக்கும் போது ஒரு சாதாரண மனுஷன் இவனை பார்த்தா அவன மாதிரி இல்ல அப்படின்னு அதான் பிரத்யபிஜைன்னு பேர். இன்னொரு இடத்துல அவன மாதிரி இவனை சொல்றது பிரத்யபிஜை. ஆக அந்த பிரத்யபிஜை பண்ணலாம் அப்படியே அங்க நிற்கிறது. இந்த பெருமாளை சேவிச்சா இப்போ உப்புலேப்பன் சன்னதியில போய் சேவிச்சோம் அப்படின்னு சொன்னா திருவேங்கடமுடியான சேவிச்ச பலன் இங்க கிடைக்கிறது. அந்த பிரார்த்தனை எல்லாம் இங்கே செலுத்தலாம். அதனால இங்கேருந்து கஷ்டப்பட்டு தெலுங்கானால ஸ்ட்ரைக் பண்ணா போக முடியல, பஸ்ல போக முடியல. அந்த ஊர் உள்ள போனா உதைக்கிறான்றான். அப்படி எல்லாம் இல்ல, டக்குல உடனே உப்புலேப்பன் சன்னதிக்கு போனா நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு பிரார்த்தனை செலுத்திட்டு வரலாம். ரொம்ப சௌரியமாச்சே. ஆக பெருமா அப்படி அங்க ஸ்மாரகமா இருக்கு. திருவேங்கடமுடியானுடைய இது மொத்தம் இங்க பிரத்யபிஜை பண்ணும்படியா இருக்கு. ஆக நிறைந்த கட்சி இது எப்படிடா நிறைந்த கட்சி? ஒரு எம்பெருமான் திவ்ய தேசத்துல எழுதிருந்தாருனாக்கா இந்த பெருமான் நிறைந்த கட்சி அப்படி அந்த நிறைந்த சப்தம் போட்டதுக்கு இவ்வளவு தூரம் பண்ற. அது எத்தாவதுன்னா அழகாலையும் சீலத்தால. சீலன்னா குணங்கள். எம்பெருமானுடைய குணங்கள் என்ன அப்படின்னா வாத்சல்ய காருண்ய ஔதாரியம் எல்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் நிரம்பி இருக்கான்.
ஒவ்வொரு பெருமாள்கிட்டையும் இவ்வளவு இருக்குன்னா அவ்வளவு அந்த திவ்ய தேசத்துல இருக்கிற பெருமாள் மொத்த பேருடைய கருணையை நினைச்சா எப்படி இருக்கும்? நிறைந்து, அதனால பூர்ணமா பரிபூர்ணமா இருக்கு. எம்பெருமானும் பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்கா. அதனால எம்பெருமான் அனுகிரகமே பூர்ணமா நிறைஞ்சிருக்கு அந்த ஊர்ல. எங்க பஸ் விட்டு அந்த இங்கேருந்து காஞ்சிபுரத்துக்குன்னு கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த அனுகிரகம் மொத்தம் நம்ம அந்த பஸ்ல உட்காந்துருவா, அந்த பஸ்லயோ கார்லயோ போற வாழ்க்கை இங்கே வந்துடுறது. இங்கேருந்து போச்சே அவனுடைய சேவை கிடைச்சிடுறது. இப்படி அவனுடைய இது இருக்கு. சோபையன் அப்படிப்பட்ட கட்சியில எம்பெருமானுடைய அமைவு 7 இருக்கிறதுனால அந்த திவ்ய தேசத்துக்கு ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் ஒரு விஸ்தீர்ணம் சொல்லி அந்த விஸ்தீர்ண அளவு எம்பெருமானுடைய திவ்ய தேசம் இருக்கு. அதனாலதான் தொண்டை மண்டலம்னாக்க இந்த நல்ல காலம் மெட்ராஸ்ல பார்த்தாது 7 இருந்தால் கூட தொண்டை மண்டல வேதியர் வாழவேன்னு பெருமாள் இந்த தொண்டை மண்டலத்தால மெட்ராஸ்காரன் சேர்ந்துட்டா. அந்த காஞ்சிபுரத்துல மட்டும் கிடையாது, காஞ்சிபுரத்துல இருந்து இவ்வளவு தூரம் இருந்தாங்க. இதுதான் தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்ற. அந்த தொண்டை மண்டலத்துல பகுதியில இந்த நல்ல காலம் இந்த மெட்ராஸ் சேர்ந்தது. ஆக அப்படிப்பட்ட தொண்டை மண்டல வேதியர் வாழவேன்னு சொல்ற பெருமையுடைய இந்த தேவப்பெருமாள் சன்னதி. இது எப்படி அது சோபைன் நிறைந்த கட்சின்னு சொல்லாமா அப்படின்னு சொன்னா அதுக்கு சாய்கிறார். தீப்தேன ஸ்வேன தேஜசா சோபையன் தண்டகாரண்யம் தீப்தேன ஸ்வேன தேஜசா. இங்க எடுக்கிற சோபையன் தண்டகாரண்யம் அதிர்ஷ்யத ததா ராமோ பாலச்சந்திர யுவோஜிதா. அப்படி தீப்த தண்டகாரண்யம் சோபையன். அப்படிப்பட்ட சோபையன் தண்டகாரண்யம் தீப்தேன ஸ்வேன தேஜசா அதிர்ஷ்யத தாராமோ பாலச்சந்திர யுவோதிதா. எப்படி சந்திரோதயம் ஏற்படச்சு, சந்திரோதயம் ஏற்பட்டு உலகம் மொத்தம் பிரகாசிச்சு அந்த உலகத்துல இருக்கிறவர்களுடைய சமங்கள்லாம் போகிறதோ அந்த மாதிரி ஏகதேசமான தண்டகாரண்யமானது காடு. அந்த காட்டை பூரா எம்பெருமான் ஏழுனதுனாலேயே அங்க ஒரு பிரகாசம் ஏற்பட்டுதான். ஏன்னா இவனே ஒரு இளஞ்சந்திரன். ஆக அப்படிப்பட்ட இளஞ்சந்திரனான எம்பெருமான் தண்டகாரனுக்கு போனா தண்டகாரனுமே சோபனமாச்சான். சோபனம்னாக புனிதத்தன்மை உடையது. ஆக தண்டகாரண்யமானது மிருகங்களாலே சூழப்பட்டு இருந்தாலும் அங்க ரிஷிகள்லாம் இருந்து அதுக்கு மேல எம்பெருமான எழுதிருக்கிறதுனால அது மிகவும் சோபையுடைத்த ஆயிற்று அப்படின்னு சோபையன் தண்டகாரண்யம் என்னமா போல திருக்கட்சியுடைய இவர் நிழலிட்டாலே நிரம்பியிருக்கை. ஆக எம்பெருமான் எழுதிருப்பதனாலேயே அந்த திவ்ய தேசம் அந்த திருக்கட்சி என்ற ஊர் பிரசித்தமாயிற்று, புனித சீலம் உள்ளதா ஆயிட்டது. திருப்பதிகளாலே நிறைந்த கட்சி என்னவுமா எம்பெருமான் இருப்பதனாலேயே அந்த விஸ்தீர்ணம் மொத்தம் அவனுடைய அதீனமா இருப்பு. அதுதான் சார்பவன் இல்லையா, அந்த சார்பவனுக்கு உட்பட்ட தேசம். அதனால எல்லா திருப்பதிகள் நிறைய திருப்பதிகள் அங்க இருக்குதான் நிறைந்த கட்சி, நிறைந்த திருப்பதிகள் நிறைந்த கட்சி காஞ்சிபுரம் அப்படின்னு சாய்கிறார் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட அந்த பெருமாள் அந்த கட்சி ஊரகத்தாய். அந்த கட்சியில என்னென்ன திவ்ய தேசம் இருக்கு அப்படின்றத முதல்ல ஊரகத்தாய்ன்னு சொன்னார். இந்த கட்சி எம்பெருமாள் மொத்த பேரும் சேர்த்து கடைசியில நீயும் முழுங்க காட்டாத போறேன்னு சொல்ல சாய்க்க போற. ஒன்துறை நீர் வெக்கா உள்ளாய் ஒன்துறை. இப்படி எப்படி புஷ்கரணிக்கு பல துறைகள் இருக்கோ அந்த மாதிரி காஞ்சிபுரத்துல ஒவ்வொரு துறை. என்ன துறை? தேவப்பெருமாள் சன்னதி ஒரு துறை, அஷ்டவரத்தான் ஒரு துறை, அப்புறம் தீபப்பிரகாச சன்னதி ஒரு துறை, அப்புறம் ஊரகத்தான் ஒரு துறை. இப்படி வெக்காவில ஒரு துறை. அதான் சொல்லு உன் துறை நீர் வெக்கா உள்ளாய். எப்படி புஷ்கரணிக்கு பல துறைகள் இருக்கோ அந்த மாதிரி இவன் தானே தீர்த்தனுக்கு அற்றபின்னு சொல்லி இவனையே தீர்த்தன் சொல்லணும் இல்லையோ. அப்படிப்பட்ட என்ன தீர்த்தன்னு எவர்களை ஆசிரியித்தால் நாமும் சுத்தனாக ஆகிவிடுவோம். நம்மை சுத்த ஆக்குகிறவர்கள் தீர்த்தர்கள். இப்போ நாம் அசுத்தியா இருந்து நம்ம சுத்தி பெறணும் என்ன பண்றோம் அப்படின்னா தீர்த்தத்துல போய் அமிழ்ந்து தீர்த்தாமடுறோம், உடனே சுத்தமாறும்.
அது மாதிரி எம்பெருமான நினைச்ச உடனே, ஆச்சாரியர்களை நினைச்ச உடனே நமக்கு சுத்தி ஏற்படுறது. ஆக நம்மளை எல்லாம் சுத்தி பண்றவர் எம்பெருமான், ஆச்சாரியர்கள். அப்படிப்பட்ட ஒன்துறை ஒப்பற்றதான நீர் யாருன்னா வெக்காவில் எழுந்திருக்கிறவர். திருவெக்காவில் அழகிய துறையை பற்றி கண் வளர்ந்தவனே. வெக்கான்னு ஒரு திவ்ய தேசம், அழகிய துறைனா அது திவ்ய தேசம். அந்த துறையில எழுந்திருக்க கண் துயில்பவனே, கண் வளர்ந்தவனே, அங்கு எழுந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார அவரை சொல்ற. திருவெக்காவில் அழகிய துறையை பற்றி ஒன் துறைனா ஒப்பற்றதான துறை, அந்த துறையை பற்றி கண் வளர்ந்து அருளினவனே. அல்லாத துறைகளை போலன்றியே ஆழ்வார் திருமிசை பிரான் இழிந்து தீர்த்தமாடின துறையாகியாலே அழகிய துறை என்கிறது. இந்த திவ்ய தேசத்துக்கு இன்னும் ஒரு பெருமை. என்னடா பெருமை அப்படின்னு சொன்னா, திருமிசை பிரான் அவர் ரொம்ப மங்களாசாசனம் பண்ண பெருமாள். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த எம்பெருமான் தான் கனிகண்ணன் போகின்றான், காமர்பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணுடைய செவினா புலவனும் போகின்றேன், நீயும் உந்தன் பைனாக பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னு சொன்னார். உடனே என்ன பண்ணா, பக்தபராதன எம்பெருமான் தன்னுடைய படுக்கையெல்லாம் சுருட்டின்றார், போனார், ஆழ்வார் பின்னாடியே போயிட்டார். திரும்பி அந்த ராஜா, அந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த காஞ்சிபுரத்துல ஒரு ராஜா அரசாண்ட வந்தான். அவனுக்கு கர்வத்தினால என்ன பண்ணா, இந்த ஆழ்வார யாரோ பட்ட தப்புக்கு இந்த ஆழ்வார் மேல இது பண்ணி, அதாவது அந்த காலத்திலே வம்பளை பொண்ணு உண்டு, இந்த காலத்துல வம்பளை பொண்ணு நிறைய இருக்கு, அது தாங்கவும் முடியறது இல்ல. இருந்தாலும் அது அந்த ஆழ்வாருக்கு அதே மாதிரி அந்த இன்னொரு பேரை சொல்றதை கேட்டு அந்த ஆழ்வார நாடு கடத்தினான் அந்த ராஜா. உடனே பெருமாள் ஆழ்வார் பார்த்தார், சரி என்ன நாடு கடத்தினான், நம்ம இந்த ஊர்ல இருக்க கூடாது, சரின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட விண்ணப்பிச்சு நான் போறேன், நீ நீயும் வந்துரு. ஏன்னா பெருமாள் இவன் தான் சொல்றதெல்லாம் கேட்பாருன்னு ஆழ்வாருக்கு தெரியும். அதனால அந்த ஆழ்வார்கிட்ட, அந்த பெருமாள் கிட்ட ஆழ்வார் சுவாதீனமாக நீ எழுந்து படிக்க சுட்டு என்னோட வா அப்படின்னு சொல்லி எழுந்து பின்னாடி போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த ராஜா அபராக்ஷாவணம் பண்ணிட்டான். நாங்க மன்னிப்பு கேட்டான். மன்னிப்பு கேட்டவுடனே பெருமாள் திருப்பி வந்த உடனே திருப்பி இங்கே படுத்துக்கோன்னு சொன்னார். எதோத்தகாரின்னு சொன்ன, எதோத்தகாரி சொன்னது பேரு. ஆக அந்த எதோத்தகாரின்னா யதா உக்த, அதாவது ஆச்சாரிய பெரியவா சொல்றதை கேட்டுட்டு யதா உக்தகாரி, எப்படி சொல்றாளோ அப்படி செய்யறது. ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாளோ எதோக்த காரி, யதா உக்த காரி, அப்படி எப்படி சொல்லுகிறார்களோ அப்படி செய்பவன் எதோத்காரின்னு பேரு. அப்படிப்பட்ட எம்பெருமான் வெக்காவில எழுதிருக்கார். அந்த ஆழ்வார் மங்களாசாசன பெருமாள் இந்த இவருக்கு இன்னும் ஏற்றம். திருமிசை பிரான் இழுந்து தீர்த்தமாடின துறையாகியாலே அழகிய துறை என்கிறது. ஆக இந்த இதுக்குன்னா ஒன் துறை, அழகிய துறை என்ன அப்படின்னாக்க இந்த ஆழ்வார் சம்பந்தம் பெற்றவர். தத் சம்பந்தத்தாலே இறை அத்துறையை பற்றி கிடைக்கிறது. ஆக ஆழ்வார் எழுந்துவான்னா எழுந்து வந்துட்டார். அதனால தத் சம்பந்தத்தாலே, ஏன்னா ஆழ்வாருடைய சம்பந்தத்தாலே அத்துறையை பற்றி கிடைக்கிறது. ஆஷித்தன் போன போது அவன் பின்னே போயும் அவன் வந்தவாறே வந்து கால்கடை தலைமாடாக கிடந்தும் இப்படி அங்குத்தை ஆசிரித்த பாரதந்திரியம் இருப்பது. ஆக பெருமாள் இட்ட வழக்குல நாம் இருக்கணும். ஆனா இங்க எம்பெருமான் ஆழ்வார் இட்ட வழக்காக எம்பெருமான் அவ்வளவு பவ்யனா இருந்தானா. பெருமாள் ஆச்சாரியன் சாந்தீபனி கிட்ட சிஷ்யனாக இருந்து வித்யாபியாசம் பண்ணார். அத மாதிரி இங்க இந்த திவ்ய தேசத்துல இந்த ஆழ்வாரனுடைய ஒரு பிரபாவத்தினால அவருடைய ஆட்சிக்கு கட்டு இருந்தானா. ஆசிரிதன் போன போது, ஆசிரிதன் யாரு? இந்த ஆழ்வார். அவர் போன போது அவன் பின்னே போயும் எம்பெருமான் அவர் பின்னே போனார். அவன் வந்தவாறே. இந்த நாம பேசும்பொழுது நமக்கு என்னதான் பக்தி அதிகமா இருந்தா கூட அவன் சொல்லக்கூடாது. ஆனா இங்க இந்த வியாக்கியானம் பண்ணும் பொழுது இவ அந்த அவன் சப்தத்தை போட்டாதான் இன்னும் பக்தி அதிகமா இருக்கு. என்ன, யாரு பெருமாளை போய் அவன் பின்னையும் ஆழ்வாரையும் வசதியா சொல்லணும். ஆழ்வாரையும் மட்டும் தரக்கூடாது, பெருமாளையும்
இந்த அவன் சப்தத்தினால போடக்கூடாது. இது ஆனா அப்படி போட்டாதான் எம்பெருமானுடைய பெருமையும் தெரியும், ஆச்சாரனுடைய பெருமையும். இது வியாக்கியாச்சாரனுடைய ஒரு செயலி. இதை வச்சுக்கலாம். அதனால இப்ப அதெல்லாம் என்ன சொன்னாக்க, இந்த கோவில்லாம் பார்த்தோம்னா ராமன் சன்னதின்னு போடணும். ராமன் சன்னதி போறதான் அழகு. ராமர் சன்னதி, டிசும்பர் சன்னதி, இந்த டிசும்பன் சன்னதி, ராமன் சன்னதி அப்படின்லாம் வரதர் இந்த இரு சப்தமே போடக்கூடாது. அதே மாதிரி தேசிகன் சப்தத்துக்கு தேசிகன் தான் போடணும், தேசிகர்னே போடக்கூடாது. இந்த தேசிகன் ஐசிங்கர் அடிக்கடி சாய்ச்சாகும். இந்த தேசிகர்னு போட்டா இந்த தண்டபாணி தேசிகர், இதர சாமியார்லாம் பேர் வச்சுருக்கா, தேசிகர்னு வச்சுருக்காவா. அதனால அவளை மாதிரி தேசிகன்னு போட்டா அது ஒன்றும் மரியாதை குறைச்சலான வார்த்தை கிடையாது. அதை போட்டாதான் அவளுக்கு வியாபிருத்தி தோணும், நம்மளுடைய பக்தி அதிகமாக காண்பிக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா யாருக்கும் தெரியல. பல திவ்ய தேசங்களுக்கு போனா அந்த ராமர் சன்னதி இப்படின்னு தான் போட்டிருக்கா. இதெல்லாம் சொல்றவங்க மனுஷா கிடையாது, இருக்கு. அதனால இங்க சொல்றது ஆசித்தன் போன போது, ஆசித்தன் அந்த ஆசித்தன் நம்ம வழக்கத்தே ஆழ்வார் போன போது அப்படின்னு ஆழ்வார் ஒரு மரியாதை போடுவோம். அது நாம பண்ண வேண்டிய கிடையாது, நாம அந்த அளவுக்கு இல்ல. ஆனால் அது நாம தான் பண்ணணும். ஆனா அந்த சன்னதியில பேர் எழுதும்போது ஏன் அப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னாக்கா, அது அப்படி போட்டாதான் அழகு. அதுக்காக சொல்றது. அது எழுதுறது நாம தானே எழுதணும். நாம எழுதிச்சு அந்த ராமன் எழுதலாமா அப்படின்னு அந்த புத்தி அங்க செலுத்தக்கூடாது. ஆசித்தன் போன போது அவன் பின்னே போயும் அவன் வந்தவாறே வந்து கால்களை தலைமாடா கிடந்தும் இப்படியே அங்குத்தை ஆசைத்த பாரதந்திரியமாய் இருப்பது. ஆக இந்த ஆசையுமே வேற. ஆசிரிச்சது எம்பெருமான ஆசிரிச்சது திருமிஷி ஆழ்வார். ஆனா அந்த திருமிஷி ஆழ்வார் சொல்றதை கேட்டு இருக்காரு அப்படின்னாக்கா, சர்வருக்கும் சேஷியா இருக்கக்கூடிய எம்பெருமான் இவருக்கு சேஷனுக்கு சேஷனா இருக்கார். அப்படி சேஷனை இப்போ சேஷியா மாத்தி இவர் சேஷனா இருக்கார். அப்படிப்பட்ட பாரதந்திரியம் ஆசிரிய பாரதந்திரமா இருப்பது. ரொம்ப ஆச்சரியமான திவ்ய தேசம் இந்த வெக்கான்றது. இந்த வெக்காவில இது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, அதுக்கு திருக்கோட்டியூர் பாசுரத்தை சாய்க்கிற திருக்கோட்டியூர் பாசுரம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு இது. அதாவது அந்த பெரியாழ்வார் திருக்கோஷ்டியூரை பத்தி சாய்க்கிறார். அந்த திருக்கோஷ்டியூர் சாய்க்கிறதுல எம்பெருமான அதிகப்படியா சாய்க்கிறத விட அங்க இருக்கிற பரமேகாந்திகளுடைய தன்மையை ரொம்ப விளக்கிறார். நாவகாரியம் சொல்லில்லாதவர் அப்படின்ற பாசுரத்துல நாவகாரியம் சொல்லில்லாதவர் நாள்தோறும் விருந்தோம்புவார். அங்க பாருங்க, பாகவத ததியாராதனம் நாம இஜ்ஜாராதனம் முடிச்ச உடனே கொஞ்சம் காலம் காத்துட்டு இருக்க வேண்டிய சொல்லி விதிக்கிறது. ஏன்னா அதிதிகள் யாராவது வருவாளான்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இவன் இஜ்ஜாராதனம் முடிஞ்சா கூட கொஞ்சம் காத்துட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் இவன் போஜனத்துக்கு போகணும். இப்படி எல்லாம் சாஸ்திரம் இருக்கு. அதுதான் சொல்ற நாள்தோறும் விருந்தோம்புவார். யார் அப்படின்னா தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர். இங்க ஏதாவது எம்பெருமான பத்தி இருக்கா பாருங்க. நாவகாரியம் சொல்லிடாதவர் அவளை புதுசா ஒண்ணும் சொல்ல மாட்டா. சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் செய்யக்கூடியவா. நாள்தோறும் விருந்தோம்புவார், தேவகாரியம் செய்து எம்பெருமான் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர். மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாத அவ எப்ப பார்த்தாலும் பெருமாளை குற்றமின்றி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராய் செற்றம் ஒன்றும் இல்லாத வன்கையினார்கள் வாழ்த்திருக்கு. எல்லாம் அங்க இருக்கிற பாகவதால பரமேகாந்திகளை ஸ்தோத்திரம் பண்ணி அங்க ஆழ்வார் சாதிக்கிற இந்த மாதிரி பாசுரம் வேற எங்க யாராலும் பண்ணல. அப்படிப்பட்ட அதுல அங்க சொல்லச்ச குருந்தமன் ரொசித்தானுடன் சென்று கூடியாடி விழா செய்து திருந்து நான்மறையோர் இராப்பகல் ஏத்திவாள் திருக்கோட்டியோர். கூடியாடி விழா செய்து சமீபத்துல இங்க அயோத்தியா மண்டபத்துல கிருஷ்ணபிரம சுவாமிக்கு 80வது திருநட்சத்திரம் ஒரு பாராயணம் வச்சிருக்கா பாருங்க. அதுல 80 பேர் பாராயணக்கார. சம்ஹிதையில கணம் அந்த சம்ஹிதையில கணபாராயணம் வச்சு 83 நாள் நடந்திருக்கு. அந்த 83 நாளும் அவ ஆச்சரியமான இது அவருடைய உபன்யாசங்கள். அந்த உபன்யாசம் அந்த
இதுல நான் தான் செய்யறேனோ, இந்த செய்யறவாள்லாம் அதுவும் நினைச்சா இப்ப வெளியிலே சொல்லக்கூடாது. செய்தவாள்லாம் இன்னும் தான் செய்கிறது ஒரு தன் காரியத்தை செய்யணும், அது ஒரு தன்னுடைய பிரதாபத்தை காமிச்சிருந்தோம். அங்க எத்தனை பேர் நம்மளவாலே அவர் கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கா தெரியுமா? 8 கோடி ரூபாய் அவருக்கு வசூலாயிருக்கு. அவர் அந்த முடியிற அன்னைக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முடியிற அன்னைக்கு அவர் கையால் அவர் வச்சிருந்த ஃபண்ட்ஸ்ல இருந்து வசூலா இருக்கிறது வேற இருக்கட்டும், இவர் ஏற்கனவே வசூல்ன்றது அப்புறம் தானே கணக்கெல்லாம் தெரியும். அப்பப்ப டெய்லி வந்து டோட்டல் போட்டு செய்து போறது. அதுல அவரே ஒவ்வொருத்தருக்கும் 50,000 ரூபாயும் 1 சவரன் காசும் கொடுத்திருக்கார். சொன்னவா எல்லாரும் சூரர்கள். அந்த கோஷ்டியை சேவிக்கிறதுக்கே ரொம்ப ஆச்சரியமான கோஷ்டி அது. சாயங்காலத்துல அவரோட உபன்யாசம், எள்ளு போட்டா எள்ளு, அப்படிப்பட்ட கும்பல். அதுல ஸ்ரீவைஷ்ணவன் நிறைய பேர் அவர்கிட்ட பக்தி வச்சுட்டு இருக்கா. அவ்வளவு பக்தி. அங்க இருக்கிற தொண்டர்கள் எல்லாரும் என்ன அமைதியா காரியம் செஞ்சிருக்கா தெரியுமா? ஒருத்தர நம்மள தள்ளி போங்க, அப்படி போங்க, இப்படி போங்கன்னு கத்தின்னு இருப்போம். அதெல்லாம் இல்ல, ஒரு கத்தல் கிடையாது. ஆச்சரியமா அத்த டிவியில வச்சு மொத்தத்தையும் ஒளிபரப்பி இருக்கா. இப்ப இன்டர்நெட்ல கூட பாத்துட்டு இருக்கா போல் இருக்கு எல்லாரும். அதுல அவர் 50,000 ரூபாயும் சவரன் கொடுத்தார். அதுக்கப்புறம் இந்த உற்சவம் ஏற்பாடு பண்ணுவா 50,000 ரூபாய் கொடுத்துருக்கா. ஒருத்தருக்கும் 1,05,000 ரூபாய் அந்த 80 பேருக்கு வந்திருக்கு. 80 பேருக்கு வந்திருக்குன்னா அதை தவிர தந்தையாராதனைகள் அந்த செலவு இந்த செலவு எல்லாம் இருக்கு. இருந்தால் கூட அந்த உற்சவம் நடந்த ரீதி இருக்க ரொம்ப ஆச்சரியமான. ஒருத்தருக்கும் ஒரு சரீரத்துல கிடையாது, ஒரு கடும் சொல் கிடையாது. அவரும் கிருஷ்ணபெரும சுவாமியும் ஒரு வார்த்தை கிடையாது. ஏதாவது அப்படியே என்ன வருதோ அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பார். அதனால ரொம்ப ஆச்சரியமான அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட వ్యక్తిக்கு நடந்தது கிடையாது. ஆச்சரியமா இங்க ஸ்தானத்துல உட்காந்து பண்றதுன்னா அது ஒரு விஷயம் வேற. அதுல நாம போட்டு பண்ணிட்டு இருக்கோம், எச்சோ பண்ணிட்டு இருக்கோம். அதுல கூட இவங்கள மாதிரி சாத்விகமா இருக்கிறவா இப்ப நம்ம பேரே வரக்கூடாதுன்னெல்லாம் நீங்கெல்லாம் இருந்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி படாடோப்பம் இல்லாம சத்தம் இல்லாம ஒரு காரியம் பண்ணிட்டு போனாதான் அழகு. இதுல வந்து எத்தனையோ இதெல்லாம் இருக்கு, விவரிச்சுட்டு போனா எங்கேயா போயிடும். அப்படிப்பட்ட இருந்த ஊரில் இருக்கும் மானிடர் எத்தவங்கள் செய்தார்களோ அப்படின்றது அந்த திவ்ய தேசத்தினுடைய ஒரு பெருமையை சொல்ற. அந்த திவ்ய தேசத்தை விரும்பி எங்கெங்க பரமேகாந்திகள் இருக்காரோ அந்த இடத்த விரும்பி பெருமாள் அங்க எழுதிருக்கார். அதனால்தான் இந்த வெக்காவில் இருக்க பெருமாள் திரும்பி எழுதிருக்கிறதுனால அங்க அவர் வந்தார், எழுதிருந்தார் அப்படின்னு அந்த பெருமையை எங்கெங்க பெருமாள் இருந்த ஊரில் இருக்கும் மாடர் எத்தவங்கள் செய்தார். ஒரு பெருமாள் வந்து அந்த ஊர்ல எழுதிருக்காரு அப்படின்னா அது எவ்வளவு. இங்க சத்யநாராயண பெருமாள் கோவில் தோன்றதுக்கு முன்னாடி பெருமாள் ஜலத்துல எழுதிருந்தார். உத்தமர் சுவாமி கிட்ட போய் பிரார்த்திச்சா, நீங்க பாராயணம் பண்ணுங்க, நிச்சயம் பாராயணம் பண்ணுங்க, பெருமாள் அவரே ஆவிர்வவிப்பார் அப்படின்னு சாதிச்சார். அதுல இருந்து பாராயணம் பண்ணிட்டு இருக்கா பெருமாள். 1 வருஷம் முடிஞ்சுது. அந்த 1 வருஷம் முடிஞ்ச பெருமாள் தானாவே எழுதி ஆவிர்வவிச்சு சத்யநாராயணா எழுதிருக்காரு இங்க மாம்பலத்துல. அப்படிப்பட்ட ஐசிங் அந்த சன்னதியில தான் இந்த பெருமாள் தான் ஐசிங்கனுடைய ஒரு இதனால மேன்மையினால ஸ்ரீபாஷ்யம் ரகசிய திரைசாரத்தெல்லாம் திருச்செவி சாத்தின பெருமாள். தேவபெருமாள் சன்னதியில இருந்தால் கூட இங்க அடுத்த பெருமாள் காலக்ஷேப திருச்செவி சாத்தின பெருமாள் சத்யநாராயணன் தான். அப்படிப்பட்ட பெருமாள் இவர். கருந்தட முகில்வண்ணனை கடை கொண்டு கை தொழும் பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் மாடரை எத்தவங்க செய்தார்கள். ஆக அப்படிப்பட்ட பரமேகாந்திகள் இருக்கிற ஊர்ல பெருமாள் விரும்பி இருக்கிறாரா. அதான் சாதிக்கிறார் ஸ்தான விசேஷ அதிகாரத்துல சுவாமி தேசிகன் ரொம்ப பறக்க சாதிக்கிறார். இருந்த ஊரில் இருக்கும் மாநிலங்கள் எத்தவங்கள் செய்தார்களோ என்று வைஷ்ணவன் இருந்த தேசம் வைஷ்ணவனுக்கு உத்தேசமாய் இருக்குமா போல ஆசிரித ஸ்பர்சம் உள்ளதொரு துறையும் உத்தேசமாய் இருக்கிறபடி. ஆக எங்க ஸ்ரீ வைஷ்ணவன் இருக்கானோ அந்த இடத்துல விரும்பி பெருமாள். இப்போ நாம ஒரு ஊருக்கு போறோம், நாம ஊருக்கு போறோமே புதுசா ஒரு ஊருக்கு போனா அந்த ஊர்ல ஸ்ரீ வைஷ்ணவன் இருக்காளா, யாராரு இருக்கா, ஏன்னா அங்க போனா தன்னுடைய அனுஷ்டானத்துக்கு விரோதம் இல்லாத இருக்குமான்னு விசாரிச்சு பாரு. அங்க கிணறு, ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவன் கிணறு இருக்கும். சரி 4 பேர் சந்தேகம் பண்ணுவா. ஒருத்தருமே இல்லாத இடத்துல இருந்தானாக்கா அங்க பைப் ஜலம் தான் இருக்கும். அதுக்காக இதுக்காக விசாரிப்பா. ஆக வைஷ்ணவன் இருந்த தேசம் வைஷ்ணவனுக்கு, பெருமாளுக்கு இல்ல, வைஷ்ணவனுக்கு உத்தேசமா இருக்கும். அந்த மாதிரி ஆசிரியர்கள் உள்ள இருக்கிறது, ஆசிரியர்கள் உள்ள இடத்துக்கு பெருமாள் அவன் ஆசிரியர்களுடைய பராதீனமா இருப்பதனால அவனும் அங்க வந்து இருக்கிறதுக்கு விரும்பப்படுறான். ஆசிரியர் ஸ்பர்சம் உள்ள துறையும் ஈஸ்வரனுக்கு உத்தேசம். எப்படி ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு
அந்தந்த தேவதேவ ஸ்ரீவைஷ்ணவன் இருக்கானா, ஸ்ரீவைஷ்ணவன் இருக்கிற இடத்த தான் விரும்புகிறார்களோ அந்த மாதிரி எம்பெருமான் தன்னுடைய ஆசிரியர்கள் உள்ள ஊர்ல இருக்கிறதுக்கு அவன் விரும்புகிறான். இப்படி ஆசிரித ஸ்பர்சம் உள்ளதொரு துறையும் ஈஸ்வரனுக்கு உத்தேசமாய் இருக்கிறபடி வாசல் கடை வழியாய் உள்புகாய் காமரபூங்கவலடி கையை பற்றியினி என்று அவர்களோட கூட நெருங்கி கொண்டு புகுந்திருந்து அவர்கள் போன விடத்திலும் அவ்விடத்தை விடாதே இருந்தபடிக்கு ஸ்மாரகமாய் இருக்கிறதாயிற்று திருவெக்காவில் நாயனார் சுபாவம். முதல் திருவந்தாதில இந்த பாத்திரம், முதல் திருவந்தாதில ரொம்ப ஆச்சரியமான பாத்திரம். நீயும் திருமகளும் நின்றாயால் குன்னெடுத்து பாயும் பணிமறைத்த பண்பாளாம் வாசல் கடை கழியா உள்புகா காமர் பூங்கோவல் இடைகழியே பற்றி நீ. பெருமாள் எங்க அந்த இடைகழியில அந்த 3 ஆழ்வார் இருந்த அந்த ஆழ்வார் இருந்த இடத்துக்கு யார பெருமாள் மட்டும் வரல, நீயும் திருமகளும் நின்றாயால். அப்படி பெருமாள் நாச்சியார்களோட வந்து அங்க பெருமாள் கடைகழி வாசல் கடைகழியா உள்புகா காமர் பூங்கோவல், அப்படிப்பட்ட கோவலூர்ல இடைகழியே பற்றி நீ. அந்த இடைகழிக்கு அவ்வளவு பெருமை வந்தது. எதனால அப்படின்னா ஆசிரியர்களுடைய பக்கலில எம்பெருமான் தானும் கலந்ததுனால அந்த இடைகழிக்கு, அந்த திருக்கோவலூர் இடைகழிக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமை ஏற்பட்டது. ஆக திருக்கோவில் நாயனார் சுபாவம் ஆசிரியரோடு கார்கடை தலைமாடா கவிரே பரிமாறி கிடைக்கிறது. இந்த ஆசிரியர் கிருஷ்ணன் அவதரிச்சு ஆசிரியர்களா எவ்வளவு காரியம் பண்ணிருக்கான். அர்ஜுனனுடைய தேர் ரதம் சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபயமே அர்ஜுனா அப்படின்னு ரதம் ஸ்தாபய அப்படின்னு சொன்னான் அர்ஜுனன். உடனே கொண்டு பெருமாள் நிறுத்துற. அந்த குதிரைகள்லாம் அதுக்கு இந்த போர்ல சண்டை போட்டு அதனுடைய உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கு, அதுக்காக என்ன பண்ண பெருமாள் ஜலத்தை வர வச்சு அத்தை குளிப்பாட்டுற. இப்படி எல்லாம் சேவை பண்ண. அதனால ஆசிரியருடைய சுபாவத்துக்கு கார்கடை தலைமாடா கவிரே பரிமாறி கிடைக்குது. அவன் சர்வசேஷி, அவன் சேஷனா மாறிட்டான். அதனாலதான் கார்கடை தலைமாடாக கவிரே தலை எல்லாம் அவனுடைய இதுவே மாறி கிடக்குது, பரிமாறி கிடைக்கிறது. சொன்ன வண்ணம் செய்தார். ஆக வெக்கால் இருக்கிற பெருமாள் சொன்ன வண்ணம் செய்தவர். ஆசிரித ஸ்பர்சம் உள்ள தொன்றை பற்றி விடாதே இருக்கிற நீ, உன்னை ஒழிய செல்லாது எனக்கு முகம் காட்டா. நான் கஷ்டப்பட்டு அப்படி சேவிக்க வந்துட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் நீ சேவை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி இந்த வெக்காவனுடைய பெருமாளை சேவிக்கிறார். இது மீதிய அடுத்த வாரம் அனுபவிப்போம். கேள்வி இருக்கா கேட்கணும்? யாருக்காவது கேள்வி இருக்கா இல்ல வேற ஏதாவது சொல்லணுமா? அடியன் இங்க அடியன் சடகோபன் சுவாமி கொஞ்சம் லேட் ஆயிடுத்து வந்து சத் சங்கத்துல சேர்றதுக்கு. அந்த இன்னைக்கு எத்தனை உதயமா அழகெல்லாம் சொல்றேன். அதுல இந்த நிலா துங்கல் துண்டத்தாய்ங்கிற இடத்துல தேவரி சொன்னது ஏகாம்பரர் சன்னதியான பரந்த தேசத்துல ஒரு துண்டம் அப்படின்னுட்டு சாதிக்க. நம்ம பெரிய சிங்கர் இத பத்தியே சொல்றது ஜனவரி மாசம் 10ஆம் தேதி 2004 வருஷம் 2004ல பெரிய இடத்தில் சின்ன இடம் அப்படின்னு சாதிச்ச. ஆச்சரியமா இருந்தது, எக்கோ மாதிரி இருந்தது. அது கேட்கறதுக்கு சந்தோஷம். 2வது பிரத்யபிக்ஞையை பற்றி சொல்ற இடத்துல உப்புலிப்பன் சந்தையில செய்யற பிரார்த்தனை எல்லாம் திருவேங்கடத்துல பண்ண வேண்டிய பிரார்த்தனைக்கு சமமானதுங்கிறது நேர பார்த்த விஷயம். அதுவும் ரொம்ப மனசுக்கு பர்சனலா டச்சிங்கா இருந்தது. அப்புறம் தேவரி நிறைந்த கட்சிங்கிற இடத்த அற்புதமா விவரிச்சது. அதுல பிரதான கஷேத்திரமான காஞ்சியில காமாட்சி கோயில்ல பகவான் கல்வனாக பத்தி தெரிவிச்சது. அதுக்கப்புறம் நிறைந்த கட்சிங்கிறது திருவல்லிக்கேணில பஸ் ஏறி காஞ்சிபுரம் போற வழியில சுத்தி வர இருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகா விவரிச்சு. அப்புறம் வார்த்தைகள் நான் ஒண்ணுமே எனக்கு ஒண்ணுமே இல்ல. அது ஏதோ இதெல்லாம் புரோத்சாகம் பண்றதுதான் எனக்கு பெரிய இதுவா இருக்க தவிர கிரந்தத்தை சேவிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமா இந்த ஓட்டுரை திருவகாங்கிற இடத்துலயும் ஐஷங்கர் சொன்ன அந்த சமயத்துல வேளாளராக பிறந்த பிராமண சிரேஷ்டர் திருமழிசை தீர்த்தமாடிய துறை அப்படின்னு சொன்னார். இதோட அப்புறம் இந்த பர்சனல் லெவல்ல இந்த ஐஷங்கர் திருமாலிருஞ்சோலை பெருமாள் மங்களாசாசனம் பண்ணிவிட்டு அக்கார வடிசல் பண்ணி
அத நோட்ஸ் எடுத்து அது தேவரீர் கையில கிடைச்சதுன்னு கேட்கறதுக்கும் ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு. சோ மொத்தத்துல கொஞ்சம் விட்டு போனாலும் இன்னைக்கு நிறைய விஷயத்த கேட்கறதுக்கு பாக்கியம் இன்னைக்கு கிடைச்சது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராஜாஜி ஒரு கேள்வி கேட்டார், ஐசிங்கர் அவதாரம் பண்ண ஊர் எதுன்னுட்டு. எனக்கும் ரொம்ப சந்தேகமா இருந்தது. இந்த பழைய இதெல்லாம் ஐசிங்கர் இதெல்லாம் நேற்று 2 நாள் முன்னாடி உட்காந்து பிரிச்சு பார்த்தேன். அதுல ஏதோ ஒரு 4 லைன் தான் எழுதியா இருக்கு. அது எதுக்கு எழுதினாருன்னு எனக்கு தெரியல. இந்த சுவாமி பிறந்த ஊர் வில்லிவலம் அப்படின்னு எழுதியா இருக்கு. அர்த்தத்தினால எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஏன்னா சமீபத்துல ஒரு இடத்துல ஒரு சுவாமி உபன்யாசம் பண்ணும்போது அதாவது மடத்திலேயே ஐசிங்கர் சன்னதிலேயே உபன்யாசம் பண்ணும்போது இப்ப இருக்கிற ஐசிங்கரும் 45ஆம் மட்ட ஐசிங்கரும் என்னது ஊர்ல அதாவது தில்லைஸ்தானத்துல பெரிய பெரிய சுவாமி திருவாரணம் பண்ணிட்டு இருந்தார். அங்க கொஞ்ச நாள் இருந்தார் ஐசிங்கர். அதனால பிறந்து உள்ள அது சொல்லச்சு திடீர்னு ஐசிங்கர் சன்னதியில பேசணும்னு அந்த சமயத்துல இந்த 2 ஐசிங்கரும் ஒரே ஸ்தலத்துல அவதாரம் பண்ணது பெருமை அப்படின்னு சொல்லிவிட. அதனால சம்சயம் வரும்படியா பழைய என்னன்றது யாருக்குன்னு தெரியல. இது ஐசிங்கர் கைப்பட எழுதுனது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷம் அது கூட சந்தோஷம் கிடையாது. இன்னைக்கு அத சுவாமி கேட்டதுன்னா ஓஹோ எப்படி எல்லாருக்கும் ஒரு ஐக்கமத்தியமாக ஒரு எண்ணம் இருந்துருக்குன்றத நான் இப்போ அது எனக்கு அந்த குறிப்பு கிடைக்கலன்னாக்கா இந்த சுவாமி கேட்ட கேள்விக்கு நான் அதெல்லாம் பால்யத்துல தெரிஞ்சுக்காது போயிட்டேன். என்னவோ சில பேர் பழவேரின்னு சொல்றா, சில பேர் வில்லிவலம்னு சொல்றா அப்படின்னு நானும் அதே பதில் சொல்லிட்டு போயிருப்பேன். அந்த சந்தேகத்தெல்லாம் போக முடியாது. ஐசிங்கர் பண்ற காரியத்தை அது ஒரு சின்ன விஷயம். அது 4 லைன் தான் எழுதியா இருக்கு. அது யாருக்கு எழுதி கொடுத்தாரோ என்ன பண்ண தெரியல. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எழுதி விஷயம் இருக்கு. அது இங்க பகிர்ந்துறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிறைய கண்டுபிடிக்கணும். இது மாதிரி கையெழுத்து ஆச்சரியமான பர்சனல் ரெக்கார்டிங் மாதிரி நல்லபடியா நடக்கட்டும். அப்புறம் கடைசியா இன்னைக்கு அந்த வால்யூம் 2 இருக்க ஆன்மீகம் அது இன்னைக்கு பிரிண்டா ஆரம்பிச்சு செப்டம்பர் 2ஆம் தேதி இன்னைக்கு முடிய போறது. அப்புறம் அன்னில இருந்து ஹைதராபாத்ல இருந்து ஒரு 100 காப்பி திசாவதார சன்னதிக்கு வரத்துக்கு ஏற்பாடு பண்ணி நடந்துட்டு வருது. ஆவணி ஹஸ்தத்தன்னைக்கு ஸ்ரீமதி ஐசிங்கர் இன்னைக்கு அவசியம் ரிலீஸ் பண்றேன் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு. சோ நல்லபடியா நடந்து அந்த பூர்த்தி ஆகணும் செப்டம்பர் 7ஆம் தேதின்ட்டு தேவரையும் பிரார்த்திச்சு. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். ஸ்ரீமத்ரங்க சடாரி சம்யம் விவரால் லப்தாக மாந்தத்வயம் ஸ்ரீமத்வீர ரகுத்வஹாத்ய சரஜித் பாதார விந்தாஸ்ரயம் ஸ்ரீமத்வேதவதம் சதேசி ஏதே காருண்ய வீக்ஷாஸ்பதம் சேவே ரங்கதுரீன சாசனவதம் நாராயணம் யோகினம் வேதாந்ததேசி யதீந்திர கடாட்சலப்தத்ரயந்தசாரமண குணம்புதாக்ரியம் நாராயணாத்யைதுர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாதேதிசேகரமாஸ்ரயாமஹ ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மீ நரசிம்மதிவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன்ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.